இன்றைக்கி நாங்கள் கன்ஜங்ஷன் படிப்போம். ஓகேயா, எங்கள்கிட்ட சிலபஸில் இருக்குது லிஸ்ட் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ்ட் இன் இங்கிலீஷ். Conjunctions join words, phrases and clauses together. This article provides a brief overview of the different types of conjunctions and their function in sentences. இந்த கட்டுரை பல்வேறு வகையான இணைப்புச் சொற்கள் வாக்கியங்களில் கையாளப்படும் முறைகள் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. ஓகேவா, நாங்கள் கன்ஜங்ஷன்ஸை நாங்கள் 3 பிரிப்போம். ஓகே, முதலாவது டைப் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், ரெண்டாவது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், மூணாவது லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ். ஓகேயா, நாங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை தமிழில் இணைப்புக்களை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை நாங்கள் தமிழில் துணை இணைப்புக்களை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ், அதை நாங்கள் தமிழில் வாக்கியத்தின் குறுக்கே சொற்களை இணைத்தல் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிப்போம். ஓகேவா, கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் தமிழில் இணைப்பு சொற்கள்னு சொல்லுவோம். ஓகேயா, இப்போ நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 வாக்கியத்தை சரியா, அதாவது நாங்கள் பார்ப்போம் 2 தனி வாக்கியங்கள், கூட்டு வாக்கியங்கள், கலப்பு வாக்கியங்கள்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா தமிழில். அதே மாதிரி 2 தனி வாக்கியங்களை நாங்கள் சேர்க்க போகிறோம். அதை நாங்கள் கூட்டு வாக்கியமாக நாங்கள் சேர்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற சொற்கள் என்னது? இணைப்பு சொற்கள். ஓகேவா, விளங்கினுச்சா? அதுதான் இங்கிலீஷில் கன்ஜங்ஷன்ஸ். ப்ரொனன்சியேஷன் வந்து கன்ஜங்ஷன்ஸ், CONJUNCTIONS, கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னதுன்னு சொல்லிட்டு. எகெயின் சொல்லுறேன், கன்ஜங்ஷன்ஸ்னு சொன்னால் வாக்கியம் 2 தனி வாக்கியங்களை நாங்கள் கூட்டு வாக்கியமாக மாற்றுறதுக்கு சில சொற்களை பயன்படுத்தி என்ன செய்வோம், நாங்கள் மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழில் ஒன்று சொல்கிறேன். நான் நேற்று பாடசாலைக்கு செல்லவில்லை, அது ஒரு வாக்கியம். இன்னொரு வாக்கியம் எனக்கு காய்ச்சல், இது 2வது வாக்கியம். இந்த 2 தனி வாக்கியங்களையும் நாங்கள் கூட்டு வாக்கியமாக மாற்றுறதுக்கு என்ன செய்வோம், ஒரு இணைப்பு சொல்லை நாங்கள் பயன்படுத்துவோம். அது நாங்கள் இணைப்பிடை சொற்கள்னு கூட சொல்லுவோம். ஓகேயா, எப்படி சொல்லுவோம்? நான் நேற்று பாடசாலைக்கு செல்லவில்லை ஏனென்றால் எனக்கு காய்ச்சல். அப்போ நாங்கள் சொல்லுவோமே, அந்த ஏனென்றால் அதுதான் கன்ஜங்ஷன். தமிழில் இணைப்பிடை சொல், அதாவது இணைப்பு சொல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேயா, இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் நான் மேலே சொல்லியிருக்கிறேன். கன்ஜங்ஷன்ஸ் ஜாயின் வேர்ட்ஸ், phrases அண்ட் clauses டுகெதர். ஓகேயா, இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 தனி வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இணைப்பு சொற்கள் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துகிறோமா? இல்லை, நாங்கள் வாக்கியங்களை ஒன்றிணைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்யலை, கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்தலை. 2 சொற்களை இணைக்கிறதுக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஓகேயா, 2 சொற்களை இணைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இந்த கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துகிறோம். இப்போ 2 சொற்களை இணைக்கிறது, அப்புறம் 2 வாக்கியங்களை இணைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகியிருக்கும். ஓகேயா, வாட் அபவுட் க்ளோசஸ்? பாருங்கள், க்ளோசஸ் 2 நாங்கள் ஒன்றிணைக்கிறதுக்கு நாங்கள் கன்ஜங்ஷன்ஸ் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. க்ளோசஸ்னால் என்ன பிள்ளைகள்? க்ளோசஸ் அப்படின்னு சொன்னால் உட்பிரிவுகள். க்ளோசஸ்க்கு தமிழ் விளக்கம் அர்த்தம் வந்து உட்பிரிவுகள். ஓகேயா, க்ளோசஸ் எத்தனை வகைப்படும்? க்ளோசஸ் இண்டிபெண்ட் க்ளோசஸ், டிபெண்ட் க்ளோசஸ்ன்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். நாங்கள் இஃப் க்ளோசஸ் படிக்கும் பொழுது நான் இதை பற்றி டீப்பாக சொல்லி தந்தேன். ஓகேயா, அப்போது நாங்கள் க்ளோசஸை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று இண்டிபெண்ட் க்ளோசஸ், இன்னும் ஒன்று டிபெண்ட் க்ளோசஸ்.
டிபெண்டன்ட் க்ளோசஸ், இண்டிபெண்டன்ட் க்ளோசஸ் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துருப்பீங்க. அது தொடர்பான விளக்கத்தை நான் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் சொல்லுறேன். ஓகேயா? இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். நாங்கள் 2 வார்த்தைகளை அல்லது 2 வாக்கியங்களை நாங்கள் சென்டென்ஸையும் நாங்கள் இணைக்கலாம். ப்ரைசஸ்ன்னு சொன்னால் எனக்கு விளங்குமே. PHRASES. ப்ரைசஸ்ன்னு சொன்ன பிள்ளைகள் சொற்றொடர்கள். 2 சொற்றொடர்களை அல்லது 2 வாக்கியங்களை அல்லது 2 சொற்களை அல்லது 2 உட்பிரிவுகளை நாங்கள் சேர்க்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? இந்த கன்ஜங்ஷன்ஸ், இணைப்பு சொற்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள்? பயன்படுத்துகிறோம். ஓகேயா? இந்த லெசன் கன்ஜங்ஷன்ஸ், இந்த லெசனை நீங்கள் கவனமாக என்ன செய்யணும்னா செவிமடுக்க வேணும். அடுத்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ண வேணும். ஏன்னா நான் நிறைய தமிழ் அர்த்தங்கள் சொல்லிட்டு போவேன். கன்ஜங்ஷன்ஸ் வந்து நாங்கள் படிக்கும் பொழுது தமிழ் விளக்கம் தெரிஞ்சால் மாத்திரமே, எங்களுடைய தாய்மொழியில் நாங்கள் படித்தா மட்டும்தான் கன்ஜங்ஷன்ஸ் வந்து இலகுவாக எங்களுக்கு கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஞாபகப்படுத்திக்கோங்க. கன்ஜங்ஷன்னா என்னதுன்னு சொல்லி நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். கன்ஜங்ஷன்னா என்னதுன்னு சொல்லி அதே கன்ஜங்ஷனை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். சரியா? நாங்கள் கன்ஜங்ஷனை 3ஆக இல்லை, நிறையா பிரிக்கலாம். இப்போ நாங்கள் ஓலெவல் எக்ஸாம் செய்ய போகிறோமே, அதுக்காக இலகுவாக நான் சொல்கிறேன். கன்ஜங்ஷனை நாங்கள் 3ஆக பிரிப்போம். 1 கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, அப்போ விளங்குமே ஸ்க்ரீனில். 2வது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேயா? 3வது லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ். தமிழில் நான் எகெயின் சொல்லிட்டு போகிறேன் தமிழ் விளக்கம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க அல்லது ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஓகேயா? ரைட் டவுன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு சொன்னால் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். இணைப்புகளை ஒருங்கிணைத்தல்னு சொன்னால் 2 இணைப்புகள் இருக்கும். இப்போ நான் இணைப்புகள் இன்றைக்கி சொல்கிறது வந்து 2 வாக்கியங்கள், சரியா? அல்லது 2 உட்பிரிவுகள் அல்லது 2 சொற்றொடர்கள் அல்லது 2 சொற்கள். ஓகேயா? அது 2ஐயுமே இணைக்கிறோம். அது 2ஐயுமே நாங்கள் ஒருங்கிணைச்சால் நாங்கள் அதை சொல்லுவோம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். விளங்கினிச்சா? நாங்கள் கன்ஜங்ஷனை நாங்கள் பிரிக்கிறோம் 3. அதில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னு சொன்னால் தமிழில் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். 2 கனெக்ஷனை, 2 இணைப்புகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றா சேர்க்க போகிறோம், ஒருங்கிணைக்க போகிறோம். ஓகேயா? அடுத்து 2வதாக நாங்கள் பார்த்தோம் என்ன? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் பிள்ளைகள் துணை இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். இப்போ நான் மேலே பார்த்தோம் 2 இணைப்புகளை நாங்கள் ஒன்று சேர்த்தா அது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சொன்னால் துணை இணைப்புகளை இருக்கிற இணைப்பு கூட சேர்க்கிறது, இன்னும் எக்ஸ்ட்ராவான இணைப்பை சேர்க்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இன்னும் ஒரு கன்ஜங்ஷனை, ஒரு இணைப்பை நாங்கள் சேர்க்குறோம். விளங்கியிருக்கும். அடுத்து 3வது லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ்னால் ஒரு வாக்கியத்தில், சரியா, நாங்கள் ஒரு வாக்கியம் ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா சோறு சமைத்தார். ஓகேயா? சிம்பிளாக அந்த வாக்கியம் ஒன்று தானே அது. அந்த வாக்கியத்தில் குறுக்காக நடுவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு வார்த்தையை போட்டு நான் என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் அது சொல்கிறோம் என்னது? லிங்கிங் வேர்ட்ஸ். இப்போ விளங்கியிருக்கும்னு நினச்சேன். ஓகேயா? இப்போ நாங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போவோமா? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தமிழ் என்னது? இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். 2 இணைப்புகளை ஒருங்கிணைப்பதற்காக பயன்படுத்தும் சொற்களை நாங்கள் சொல்லுவோம் இணைப்பு சொற்கள். அவ்வாறான இணைப்பு சொற்கள் பட், so, or, and. ஓகேயா? இந்த 4 கன்ஜங்ஷன்ஸ் மட்டும்தான் போட்டிக்கு. ஓகேயா? இன்னும் நிறைய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பட், ஸோ, ஓர், அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? நல்லா ஃபெமிலியர் ஆகியிருப்பீங்க. ஓகே, நல்லா நீங்கள் இதுக்கு பழக்கப்பட்டு இருப்பீங்க. அப்போது இதெல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஸ்கூலில் நீங்கள் கன்ஜங்ஷன் படிக்கும் பொழுது இந்த கன்ஜங்ஷனை தான் என்ன செய்வாங்க? பெரும் வாரியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படித்து தருவாங்க. ஏன்னு சொன்னால் இது சரியான லேஸு. ஓகேயா? இப்போ நான் தமிழ் அர்த்தம் சொல்லிட்டு போகிறேன்.
பட்னா என்னது? ஆனால். ஓகேயா? ஸோ அப்படின்னா எனவே அல்லது அதனால் அப்படின்னு ஒரு மீனிங். ஓகேயா? ஓர் அப்படின்னா அல்லது, அண்ட் அப்படின்னா மற்றும். இப்போ இதுக்கெல்லாம் தமிழ் விளக்கம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகியிருக்கிறது. ஓகேயா? ஓகேயா? கீழே உள்ள பாயிண்ட்டை கொஞ்சம் வாசிப்போம். Coordinating conjunctions join words, phrases, or independent clauses of a sentence together. அதாவது பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னது தான், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு சொன்னால் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். ஓகேயா? 2 ப்ரேசஸ்னால் உங்களுக்கு தெரிய வேணும். ப்ரேசஸ்ன்னு சொன்ன பிள்ளைகள் சொற்றொடர்கள். வேர்ட்ஸ் சொன்னால் சொற்கள். சொற்றொடர்களை அல்லது சொற்களை நாங்கள் ரெண்டு ப்ரேசஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சொற்றொடர் ஒன்று இருக்குது, இன்னொரு சொற்றொடர் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுமா இருந்தால் ஒரு தனி வாக்கியம், இன்னொரு தனி வாக்கியம். அந்த 2 தனி வாக்கியத்தையுமே இணைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நடுவில் ஒரு சொல்ல போட்டு நீங்கள் இணைக்க போகிறீங்க. எனவே, ஆனால், மற்றும். இப்போ நான் சொன்னேனே, இந்த 4யும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? போட்டு தான் இணைக்க போகிறீங்க. எனினும் தமிழில் நாங்கள் படிச்சிருப்போமே, அதை 2 இணைப்புகளை இணைக்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துவோம். ஓகேயா? அதான் இணைப்புகளை மட்டும் இல்லை, வாக்கியங்களை மட்டும் இல்லை, சொற்றொடர்களை மட்டுமல்ல, 2 சொற்களை அல்லது இண்டிபெண்ட் க்ளோசஸ். ஓகேயா? இப்போ உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு வாக்கியத்தில் நாங்கள் யூஷுவலாக வழக்கமாக நாங்கள் எழுதுகிற எந்த ஒரு வாக்கியத்திலையும் இண்டிபெண்ட் க்ளோஸ் இருப்பார். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன், இண்டிபெண்ட் க்ளோஸ்னால் என்னதுன்னு சொல்லி. ஓகேயா? ஓகேயா பிள்ளைகள்? பாருங்கள், க்ளோசஸ் 2 வகைப்படும். ஒன்று டிபெண்டட் க்ளோஸ், இன்னொன்று என்னது? இண்டிபெண்ட் க்ளோஸ். ஓகேயா? ஒன்று டிபெண்ட் க்ளோஸ், இன்னொன்று இண்டிபெண்டட் க்ளோஸ். ஓகேயா? உங்களுக்கு தெரிய வேணும், நான் இண்டிபெண்ட் க்ளோஸ்னு சொன்னால் சுயாதீன உட்பிரிவுகள்னு சொல்லுவோம். ஓகேயா? இண்டிபெண்ட் க்ளோஸ்னால் நான் தமிழில் சுயாதீன உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அடுத்து பாருங்கள், நாங்கள் இந்த டிபெண்ட் க்ளோஸை நாங்கள் என்ன செய்கிறோம்? 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று எட்ஜெக்டிவ் க்ளோஸ், இன்னொன்று அட்வர்ப் க்ளோஸ், இன்னொன்று நவுன் க்ளோஸ். இதெல்லாம் நாங்கள் படிப்போம். ஓகேயா? விளங்கிச்சா? நாங்கள் க்ளோஸை 2ஆக பிரிக்கிறோம். டிபெண்டட் க்ளோஸ், ஒன்று இண்டிபெண்ட் க்ளோஸ். இந்த டிபெண்டட் க்ளோஸ் தான் 3ஆக இருக்குது. ஒன்று ஆக்டிவ் க்ளோஸ், இன்னொன்று அட்வர்ப் க்ளோஸ், இன்னொன்று நவுன் க்ளோஸ். ஓகேவா? இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இண்டிபெண்டட் க்ளோஸ்னால் என்னதுன்னு சொல்லி. ஓகேயா? பாருங்கள், ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர். அதாவது லாஸ்ட் சம்மரில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நாங்கள் வழக்கமாக இதை பயன்படுத்துகிறது தானே பிள்ளைகள். எனக்கு தெரியும் நீங்கள் லாஸ்ட் சம்மரில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஐ நோ அப்படிங்கிறது அதுதான் இண்டிபெண்டட் க்ளோஸ், அதாவது சுயாதீன உட்பிரிவு. வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படிங்கிறது டிபெண்ட் க்ளோஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வாக்கியத்தில் இந்த டிபெண்ட் க்ளோஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாக்கியத்தில் இந்த டிபெண்ட் க்ளோஸ் மட்டும்தான் இருக்குது. டிபெண்டட் க்ளோஸ் மட்டும் இருந்தால் ஒரு வாக்கியம் பூரணமாகாது. விளங்கிச்சா? ஒரு வாக்கியத்தில் இந்த டிபெண்டட் க்ளோஸ் மட்டும் இருந்தால் அந்த வாக்கியம் பூரணமாகாது. ஒரு வாக்கியம் பூரணமாக வேண்டுமெனில் நாங்கள் என்ன செய்யணும்? இண்டிபெண்டன்ட் க்ளோஸை சேர்க்க வேணும். அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த டிபெண்டட் க்ளோஸ் வேறு செக்ஷன், இண்டிபெண்டன்ட் க்ளோஸ் வேறு செக்ஷன். அதாவது தனி வாக்கியம் மாதிரி. ஆனால் இது தனி வாக்கியங்கள் அல்ல. இது இண்டிபெண்டன்ட் க்ளோஸ், இது டிபெண்டன்ட் க்ளோஸ். இந்த 2 க்ளோஸையும் நாங்கள் சேர்க்கறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் யாருன்னு சொன்னால் இந்த கன்ஜங்ஷனை தான். ஓகே, இப்போ விளங்கிருச்சா? நாங்கள் பேசுகிற அல்லது எழுதுகிற எல்லா வாக்கியத்திலையும் இண்டிபெண்டன்ட் க்ளோஸ், டிபெண்டன்ட் க்ளோஸ் இருக்கும். ஓகேயா? ஒரு ரிவைசன் மாதிரி.
கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சொன்னால் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். பட், ஸோ, ஆர், ஹேண்ட் அப்படிங்கிறது எல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துகிற முறைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொன்னேன். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேயா? இந்த 4 எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேணும். சரியா? ஏன்னு சொன்னால் இந்த 4 வகையான இந்த முறைகளை நீங்கள் வழக்கமாக விடுற பிழைகள் தான். ஓகேவா? நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிழைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? திருத்தி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் 1ஆவதை பார்ப்போம். ஓகே, 1ஆவதை பார்ப்போம். We went to the park but we did not have time for the museum. நாங்கள் பார்க்குக்கு போனோம், ஆனால் பட்னா என்ன பிள்ளைகள் அர்த்தம்? ஆனால் மியூசியத்துக்கு போக டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? We went to the park but we did not have time for the museum. நாங்கள் பட் சேர்க்கும் பொழுது எப்படி சேர்க்க வேண்டும்னால் கண்டிப்பாக பாருங்கள், we went to the parkங்கிறது ஒரு சென்டென்ஸ் தானே. அந்த சென்டென்ஸை நீங்கள் சொன்ன பிறகு கண்டிப்பாக கமா போட வேணும். கமா போட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நீங்கள் பட் எழுத வேணும். பட் போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் என்ன செய்யணும்? எழுத வேணும். இந்த முறை தான் நீங்கள் விடுற பிழை. நீங்கள் எப்படி தெரியுமா எழுதுவீங்க? நீங்கள் எழுதுறது எப்படின்னா, க்ரீன் கலரில் எழுதுகிறேன். நீங்கள் எழுதுறது எப்படி தெரியுமா? இது கொஞ்சம் கஷ்டமானது. I ate pizza. சரியா? ஃபுல் ஸ்டாப் வச்சுருவீங்க. அதாவது ஒரு வாக்கியமாக நீங்கள் வச்சுருவீங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்வீங்க? பட்னு எழுதி மற்ற வாக்கியத்தை எழுதிட்டு போவீங்க. அது சரியான பிழை. ஏன்? நாங்கள் பட் ஒரு கன்ஜங்ஷன் பிள்ளைகள். நாங்கள் பட் பயன்படுத்துகிறது என்னதுக்கு? 2 வாக்கியங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி? இந்த வாக்கியத்தை வேறையாகவும், ஐ ஹேட் பீட்ஸாங்கிற வாக்கியத்தை வேறையாகவும் பட் போட்டு இதையும் நீங்கள் வேறையாக எழுதுறீங்க. அது பச்சை பிழை. நீங்கள் எழுதுகிற பேராகிராஃப், நீங்கள் எழுதுகிற பைச்சார்ட் பாக்ராஃப், நீங்கள் எழுதுகிற ஆர்டிக்கல், எஸ்ஸே, ஸ்பீச், டயலாக், ஸ்டோரி எல்லாத்துலேயும் நீங்கள் விடுற பிழை என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். சரியா? கவனித்து கேட்டுக்கோங்க. பட் அப்படின்னா ஒரு கன்ஜங்ஷன். நாங்கள் எப்படி யூஸ் பண்ண வேணும் பாருங்கள். அந்த இன்றைக்கி ஒரு வாக்கியம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு வாக்கியம் முடிஞ்சு கமாவை போட்டுட்டு பட் போட்டுட்டு தான் என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து எழுதிட்டு போகிறாங்க. நீங்களும் என்ன செய்யணும்? அதே ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். ஓகேயா? எப்படி? கமாவை போடுங்க, பட் போடுங்க, எழுதுங்க. நீங்கள் முற்றுப்புள்ளியை வச்சுட்டு இதை கேபிட்டல் பியாக போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு முறை வேணாம். ஓகே, விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் 1ஆவது முடிச்சிட்டோம். 2ஆவது நீங்கள் விடுற பிள்ளை தான் இது. ஷீ ஹேஸ் டு ஒர்க் லாஸ்ட் நைட். அவள் நேற்று ரவு கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ ஷீ கேன் நாட் மேக் இட் டு பார்ட்டி. பாருங்கள், நாங்கள் அதனால் அப்படின்னு சொல்லிருந்தேனே. பட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். பட்டும் ஒரு கன்ஜங்ஷன், ஸோவும் ஒரு கன்ஜங்ஷன். கமா போட்டு நாங்கள் வேறு பயன்படுத்தோம். அதேமாதிரி இவரை கமா போட்டு தான் பயன்படுத்த வேணும். விளங்கினிச்சா? கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் இதில் பிளவிடக்கூடாது. பட், ஸோ போடும்போது இப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது இதெல்லாமே இணைப்பு சொற்கள். நீங்கள் 2 வாக்கியத்தை இணைக்கிறீங்க. அப்போ அந்த இணைப்பு சொற்களை போடும்போது என்ன செய்யணும்? முன்னுக்கு கமா போட்டு போடணும். விளங்கினிச்சா? 3ஆவது பார்த்தா விளங்கும். லெட்ஸ் மீட் அட் த பீச். லெட்ஸ் மீட் அட் த பீச் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹோட்டல். இங்கேனிக்கு நீங்கள் கமா ஒன்றும் போட தேவையில்லை. ஓகே, நீங்கள் என்ன செய்யலாம்? ஜஸ்ட் ஆர் அப்படிங்கிறத போட்டுட்டு 2 வாக்கியத்தை இணைச்சி விட்டால் சரி. விளங்கினிச்சா? நீங்கள் கண்டிப்பாக கமா போட வேணும் அப்படின்னு நான் சொல்கிறது எதுக்காக? பட், ஸோ. பட் போட்டிங்கன்னா அதுக்கு முன்னுக்கு கமாவை போட்டுட்டு மற்ற வாக்கியத்தை தொடருங்க. ஸோ போட்டிங்கன்னா அதுக்கு முன்னுக்கு கமா போட்டு மற்ற வாக்கியத்தை தொடருங்க. ஆனால் நீங்கள் ஓர் அப்படிங்கிறது, ஆனால்ங்கிறது என்னது? ஒரு கன்ஜங்ஷன் தானே, ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தானே. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன செய்யணும்? ஒன்றுமே போட தேவையில்லை. ஓருங்கிறத போட்டுட்டு 2 வாக்கியத்தை இணைச்சி விட்டிங்களா சரி. ஓகே, அதே மாதிரி தான் அண்ட்.
ஓகே. அண்டுங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். நீங்கள் என்ன செய்யணும், அண்டை வெறுமனே இணைச்சி விட்டால் போதும், இங்கே கமா போட்டு தேவையில்லை. ஓகேயா? பாருங்கள், நாலாவது ஆன் ஃப்ரைடே நைட் வி வாட்ச்ட் டிவி அண்ட் அ மூவி. நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நைட் என்ன செஞ்சோம், டிவியும் பார்த்தோம், டிவியில் படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு சேர்த்துருக்குறாங்க, மற்றும் அப்படிங்கிறது சேர்த்துருக்குறாங்க. சரியா? அண்டு போடும்போது என்ன செய்யணும், முன்னுக்கு கமா ஒன்றும் போட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கமாவை போட்டுட்டு 2 வாக்கியங்களை நீங்கள் இணைச்சி விட்டால் சரி. ஆனால் பட் ஸோ போடும்போது என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் பட்க்கு முன்னுக்கு கமா போடணும். ஸோ முன்னுக்கு கமா போட்டு தான் அந்த சென்டென்ஸை என்ன செய்யணும், இணைக்க வேணும். ஓர் அண்ட் போடும்போது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் அது 2ஐயும் போட்டு நீங்கள் இணைச்சி விட்டால் சரி. அப்போது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு பிள்ளைகள். நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே. நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோம், கன்ஜங்ஷன்ஸ், இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்கள்னா என்னது, 2 வாக்கியத்தை அல்லது 2 சொற்றொடர்களை அல்லது 2 உட்பிரிவுகளை அல்லது 2 சொற்களை நாங்கள் ஒன்றா சேர்க்கறதுக்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் இணைப்பு சொற்கள், அதாவது ஆங்கிலத்தில் கன்ஜங்ஷன்ஸ். அந்த கன்ஜங்ஷனை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், 2வது சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், 3வது லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ். ஓகே. இந்த 3மே உங்களுக்கு கண்டிப்பாக அவசியமானது. இல்லாட்டி அது அவசியம் இல்லைன்னா நான் இவ்வளவு டீப்பாக சொல்ல மாட்டேன். ஓகேயா? ரொம்ப முக்கியமானது. அப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? 4 தான் இருக்குது, நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பட், ஸோ அண்ட் ஓர், இது 4 தான் இருக்குது. இதெல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். பட் ஸோ பயன்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக முன்னுக்கு கமா போடணும். அப்புறம் அந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்த வேணும். ஆர் அண்ட் பயன்படுத்தும் போது மற்றும் ஆனால் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தும் போது மற்றும் அல்லது, அதாவது ஆர் அண்ட் பயன்படுத்தும் போது நீங்கள் ஜஸ்ட் அதை போட்டுட்டு அதை 2 வாக்கியத்தை இணைச்சி விட்டால் ஓகே. ஓகேயா? திரும்ப இதை வாசித்து பாருங்கள், வீடியோவை கேளுங்க. ஓகே. 2வது நாங்கள் பார்ப்போம் சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னு சொன்ன பிள்ளைகள், அதாவது துணை இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். நாங்கள் மேலே பார்த்தது 2 இணைப்புகளை நாங்கள் ஒருங்கிணைக்க போகிறோம். சரியா? பொதுவாக 2 தனி வாக்கியத்தை என்ன செய்ய போகிறோம், கூட்டு வாக்கியமாக மாற்றுற முறை தான் அது. முதலாவது நாங்கள் படித்தோம். இறங்கிச்சா, நான் பாடசாலைக்கு சென்றேன், எனக்கு காய்ச்சல். இது தனி வாக்கியங்கள். அந்த 2 தனி வாக்கியத்தையும் நாங்கள் கூட்டு வாக்கியமாக மாற்றணும். என்ன செய்யணும், இனிப்பு சொல்ல முன்னுக்கு நடுவில் போட்டு, மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் நடுவில் போட்டுட்டு என்ன செய்யணும், இணைச்சி விட்டுணும். ஓகேயா? பொதுவாக நாங்கள் பிட்வீன் த 2 சென்டென்சஸ், 2 வாக்கியத்தில் நடுவில் தான் நாங்கள் என்ன செய்வோம், போடணும் முதல்லாத்தையும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேயா? சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்கிறது கொஞ்சம் வேறு. சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் 2 வாக்கியத்தை இணைப்பவர் தான், அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மாதிரி. ஆனால் இங்கே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு துணை இணைப்பு ஒன்று நாங்கள் என்ன செய்வோம், ஆட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் விஷயத்தை நாங்கள் சேர்த்து சொல்கிற மாதிரி. ஓகே. கண்டிப்பாக நீங்கள் சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துவீங்க. ஓகே. இப்போது நான் டொட்டாக போட்டிருக்கேன் இல்லையா, இந்த அவ்வளவுமே சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேயா? இந்த அவ்வளவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஓலெவல் ஏ எடுக்கிற பிள்ளை, அதாவது ஓலெவல் எக்ஸாமில் இங்கிலீஷில் ஏ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைக்கு இந்த சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே. அப்போ என்ன செய்யுங்க, கவனித்து இதை கேட்டுக்கொண்டு என்ன செய்யணும், ஒரு பேப்பரில் நீங்கள் தமிழ் அர்த்தத்தை என்ன செய்யணும், குறித்து கொள்ள வேணும். கண்டிப்பாக இது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஓகே. முதலாவது நாங்கள் பார்ப்போம் ஆஃப்டர் / பிஃபோர். ஆஃப்டர் ஆர் பிஃபோர். ஆஃப்டர்னா என்ன பிள்ளைகள், பின்பு. என்ன இது லேசே, ஆஃப்டர்னா பின்பு, பிஃபோர்னா முன்பு. ஆஃப்டர் தி இன்டர்வல்னா இடைவேளைக்கு பிறகு, பிஃபோர் தி இன்டர்வல்னா இடைவேளைக்கு முன்பு. இப்போ உங்களுக்கு இதுக்கு தமிழ் அர்த்தம் நான் ஸ்பெஷலாக சொல்ல தேவையில்லையே. ஓகே. அடுத்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்.
இப்போ நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது. ஆல்தோ, ஈவன் தோ. எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், இதை எப்படி நீங்கள் உச்சரிக்க வேணும்? ஆல்தோ, ஈவன் தோ. விளங்கினிச்சா? மைண்டில் போட்டுக்கோங்கோ, நோட் பண்ணிக்கோங்க. ஆல்தோ அப்படின்னா என்றால் அல்லது என்றாலும். விளங்கிடுச்சா? என்றாலும். ஆல்தோன்னா என்ன? என்றாலும். அப்போ ஆல்தோக்கு மீனிங் எழுதிட்டீங்க. ஈவன் தோனா என்றாலும் கூட. என்றாலும் கூட. ஓகேயா? இப்போ நான் ஒரு தமிழில் நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இது எல்லாத்தையும் பேராகிராஃப்லலாம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்களேன், நான் கீழே சொல்லிட்டு போகிற ஒவ்வொரு சென்டென்ஸையும், ஒவ்வொரு இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது இது வந்து கன்ஜங்ஷனா, இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனா, இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா, இது வந்து லிங்கிங் வேர்ட்ஸா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், அப்போ உங்கள்கிட்ட டேலண்ட் தங்கியிருக்கு. என்ன இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அது இனம் காண வேணும். ஆல்தோனா என்றாலும், ஈவன் தோ அப்படின்னா என்றாலும் கூட. நாங்கள் என்றாலும் எங்கே தெரியுமா பயன்படுத்துவோம்? நேற்று அம்மா நல்லா சமைச்சிருந்தாங்க, என்றாலும் நான் சாப்பிடல, இருந்தாலும் சொல்லுவோம் இல்லையா? இருந்தாலும் சொல்லுவோமே, எங்கள் அம்மா நேற்று நல்லா சமைச்சிருந்தாங்க, இருந்தாலும் நான் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? எனக்கு அவன் நினப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் என்றாலும். ஓகே, அப்போ நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மை mother cooked very well yesterday, although I did not eat. விளங்கிச்சா? எங்கள் அம்மா நேற்று நல்லா சமைச்சிருந்தாங்க, இருந்தாலும் நான் சாப்பிடல. ஓகே, அதுதான் although. although. ஓகேயா? இப்போ நீங்கள் இதை பயன்படுத்துவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேணும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிற அந்த கொள்திறன். அப்போ இந்த ஆல்தோ, ஈவன் தோ, இந்த ரெண்டு வார்த்தையையும், இந்த ரெண்டு கன்ஜங்ஷனையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கொள்ள முடியலைன்னா நீங்கள் யோசிக்க வேணும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி. ஓகேயா? ஈவன் தோ, ஆல்தோ. ஆல்தோன்னா என்ன பிள்ளைகள்? என்றாலும். ஓகேயா? நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். அடுத்து ஈவன் தோனா என்னதுன்னு சொன்னால் ஆல்தோ சொன்னோம் தானே. அதாவது இந்த ஆல்தோவை நாங்கள் அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க போகிறோம், அழுத்தி சொல்ல போகிறோம். அப்படி அழுத்தி சொன்னால் தான் ஈவன் தோ. முன்னுக்கு ஈவன் போடணும். ஓகேயா? ஈவன் அப்படின்னா நாங்கள் தமிழில் கூட அப்படின்னு ஒரு மீனிங் ஒன்று இருக்குது. ஓகேயா? ஆல்தோனா என்றாலும், ஈவன் தோனா என்றாலும் கூட. பாருங்கள், நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தான். ஓகேயா? என் கூட சண்டை போட்டிருந்த ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் கழித்து நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். என்றாலும் கூட, இருந்தாலும் கூட நான் ரிப்ளை பண்ணலை. ஓகேயா? இருந்தாலும் கூட நான் ரிப்ளை பண்ணலை. நாங்கள் அதை அழுத்தி சொல்கிறோம். அது நான் என்றாலும்னு சொன்னேன்னா, ரொம்ப நாள் கழித்து என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், இருந்தாலும் நான் மெசேஜ் பண்ணலை அப்படிங்கிறது சும்மா நார்மலாக சொல்கிற மாதிரி. ஆனால் அதை அழுத்தி நான் பண்ணவே இல்லை, அழுத்தி சொன்னால் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான், இருந்தாலும் கூட நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் ஈவன் தோ. ஆல்தோ, ஈவன் தோ. இது ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்த வேணும். ஓகே, அடுத்து மூணாவது பார்ப்போம் பிள்ளைகள். மூணாவது பாயிண்ட் நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகியிருக்குது. பிகாஸ் ஆஸ். பிகாஸ் ஆஸ். பிகாஸ்னா என்ன? ஏன் என்றால். அதானே பிகாஸ்னா ஏன் என்றால் தானே தமிழில் அர்த்தம். நான் அதை பேச சொல்லித்தர தேவையில்லையே. ஆனால் பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் கவனித்து கொள்ள வேணும். ஆஸ், இந்த ஆஸ், அதாவது சில வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்வோம்? ப்ரிப்போசிஷனாக பயன்படுத்துவோம், கன்ஜங்ஷனாக பயன்படுத்துவோம். ஓகேயா? ப்ரிப்போசிஷன்ஸ்னால் என்னது, கன்ஜங்ஷன்னா என்னன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் நாங்கள் கிரேட் 6, 7 படிச்சிருப்போமே. இன், ஆன், பினீத், அண்டர், above, below, இதெல்லாமே என்னது? ப்ரிப்போசிஷன்ஸ். இதெல்லாமே நாங்கள் ஃபெமிலியர் ஆகியிருப்போம். அடுத்து கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் இணைப்பு சொற்கள். சில வார்த்தைகள் இணைப்பு சொற்கள், அதாவது கன்ஜங்ஷனாகவும் இருப்பார், ப்ரிப்போசிஷனாகவும் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் அப்படிப்பட்ட ஒரு வேர்ட் தான் இந்த ஆஸ். ஏஎஸ், ஆஸ். ஆஸ் வந்து
ப்ரிப்போசிஷனாகவும் இருப்பார், கன்ஜங்ஷனாகவும் இருப்பார். நான் சொல்கிறது விளங்குதா? ஆஸ் வந்து ப்ரிப்போசிஷனாகவும் இருப்பார், கன்ஜங்ஷனாகவும் இருப்பார். ஆஸ் ப்ரிப்போசிஷனாக இருக்கும்போது அவருக்கு நாங்கள் கொடுக்குற மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ் வந்து ப்ரிப்போசிஷனாக இருக்கும்போது நாங்கள் அவர் கொடுக்குற அர்த்தம் போன்று. ஓகேயா? போன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் தருவோம். ஆஸ் வந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக இருக்கும் பொழுது நாங்கள் அவர் கொடுக்குற தமிழ் அர்த்தம் போன்று. அதே இப்போ நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிற இந்த ஆஸ் ஒரு கன்ஜங்ஷனாக, ஒரு இணைப்பு சொல்லாக இருக்கும் பொழுது நாங்கள் அவர் கொடுக்குற மீனிங் என்ன என்ன விளங்குனிச்சா? 2 மீனிங் இருக்குது பிள்ளைகள், மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆஸ் வந்து ப்ரிப்போசிஷனாக இருக்கும் பொழுது போன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கும், ஒரு கன்ஜங்ஷனாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கும் இருக்குது. ஓகேயா? அடுத்து நாங்கள் பார்ப்போம் இஃப். ஓகேயா? நாங்கள் இஃப் க்ளோசஸ் படிக்கும் பொழுது நான் சொல்லியிருப்பேன், இஃப் வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இஃப் க்ளோசஸ் படிக்கும் பொழுது. ஓகேயா? அப்போ இஃப்பும் ஒரு சபார்டினேட்டிங் ஒரு கன்ஜங்ஷன் தான். இஃப்க்கு நாங்கள் அர்த்தம் பார்த்தால் ஆம் ஆயின் அப்படி ஒரு மீனிங். இஃப் அப்படின்னா, இப்போ நீ நல்லா படித்தா நான் நீ நல்லா படித்தா நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆம் ஆயின் சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்டான ஒரு மீனிங் சொல்ல முடியும். இஃப் விலகினிச்சா? இஃப் வந்து நாங்கள் நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம், பட் மீனிங் வந்து ஆம் ஆயின் ஒரு கன்ஜங்ஷனாக இருக்கும் பொழுது. ஓகேயா? இஃப் வந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக இருக்க மாட்டார், ஆஸ் தான் இருப்பார். பட் இவர் கன்ஜங்ஷனை மாத்திரம் இருப்பார். யார்? இஃப்க்கு என்ன அர்த்தம்? ஆம் ஆயின். அடுத்து பிள்ளைகள், இப்போ இனிமேல் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக உங்களுடைய கவனத்தை நீங்கள் வைக்க வேணும். ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்னு என்ன? ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்ன தமிழ் அர்த்தம் இருக்கும் வரை. ஓகேயா? ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்னா இருக்கும் வரை. ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்னை காதலிக்கும் வரை நான் உன்னுடன் இருப்பேன். நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, நீ என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நான் கூட இருப்பேன், நீ என்னை பிரேக்கப் பண்ணியோ நான் எதுக்காக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேயா? இருக்கும் வரை. ஆஸ் லாங் ஆஸ் அப்படின்னு என்னது? இருக்கும் வரை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் லாங் ஆஸ் யூ லவ் மீ. நான் எழுதி காட்டுறேன், வாயால் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமே. ஆஸ் லாங் ஆஸ் யூ லவ் மீ. நீங்கள் கம்மா போட வேணும். ஏன் கம்மா போடுறீங்க பிள்ளைகள்? எதுக்காக போடுறீங்க? 2 வாக்கியம் ஒன்று வரப்போகுது இல்லையா? நாங்கள் பங்க்சுயேஷன்ஸ் நிறுத்தற்குறியீடுகள் படிக்கும் பொழுது கமா போடுறதுக்கான காரணத்தை நாங்கள் நல்லா படித்தோம். இப்போ நான் திருப்பி ஒரு காய் சொல்ல தேவையில்லையே. ஆஸ் லாங் ஆஸ் யூ லவ் மீ ஐ பி வித் யூ. நீ என்ன காதலிக்கும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லது இருப்பேன். ஏதாவது ஒரு அர்த்தம் விளங்கிச்சா? நாங்கள் எங்கே போடுறோம் ஆஸ் லாங் ஆஸ்? அதை அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். இதனால வச்சுக்கோங்கோ, இதனால் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை நாங்கள் மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் நடுவில் போடுவோம். ஓகேயா? ஆனால் இந்த சபார்டினேட்டிங் க்ளோசஸை நாங்கள் எங்கே போடுவோம் பிள்ளைகள்? அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் போடுவோம். வாக்கியம் தொடங்குகிற சந்தர்ப்பத்தில் போடுவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் 2வது வாக்கியத்துக்கு முன்னுக்கு போடுவோம். அப்படின்னா மிடில் இல்லை, 2வது வாக்கியத்துக்கு முன்னுக்கு. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வாசித்தா உங்களுக்கு விலகுமாக இருக்கும். இப்போ ஆஸ் லாங் ஆஸ்னால் இருக்கும் வரை. ஓகே, நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் பேராகிராஃப் எழுதும் பொழுது, ஒரு ஆர்டிக்கல், ஒரு எஸ்ஸே எழுதும் பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். சகல கன்ஜங்ஷனை நீங்கள் பயன்படுத்தணும். சும்மா கன்ஜங்ஷன் பேரை போட்டுட்டு படித்தா மட்டும் சரி வராது. நாங்கள் அதை பயன்படுத்தணும். ஓகேயா? இல்லாட்டி நாங்கள் படிக்கிறதுக்கு வேலை இல்லை. ஓகேயா? ஆஸ் லாங் ஆஸ். அடுத்து நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. ஆஸ் லாங் ஆஸ் வேணால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேராகிராஃப்லாம். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஆஸ் லாங் ஆஸ்ன்னு சொன்னால் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங். 2வது ப்ரொவைடட் தட்.
ப்ரொவைடட் தட் அப்படின்னு சொன்னாலும் அந்த இருக்கும் வரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீனிங் தான் வழங்கும் வரை அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொவைடட் தட். நீங்கள் as long as அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த மறந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்தலாம். ஓகேயா, எல்லாத்தையுமே நாங்கள் திடீர்னு என்ன படித்தாலும் எக்ஸாம் செய்யும் போது மறந்துடுவோம் தானே. அப்போ இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் வேவை, அதாவது மாற்றீடாக நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகேயா, as long as provided that ரெண்டும் ஒரே மீனிங் தான், இருக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஓகேயா, இப்போ நீங்கள் அதை பயன்படுத்த தெரியுமே. அடுத்து நீங்கள் நல்லா ஃபெமிலியர் ஆகியிருப்பீங்க, டில் அன்டில். ஓகேயா, டில் அன்டில் இது ரெண்டுமே தமிழில் ஒரே அர்த்தம் தான். ஓகே, என்ன அர்த்தம்னு சொன்னால் வரை. மேலே பாருங்கள், இருக்கும் வரை, அதாவது as long asன்னு சொன்னால் இருக்கும் வரை, ஆனால் கீழே வரைன்னு சொல்லி ஒரு மீனிங். இப்போ பாருங்கள், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழில். நீ படித்து கொடுக்கும் வரை நான் படிப்பேன். நீ படித்து கொடுக்கும் வரை நான் படிப்பேன். நீ தொலைக்காட்சி பார்க்கும் வரை நான் உன்னை அடிப்பேன். நீ சாப்பிடும் வரை நான் உன்னை பார்ப்பேன். ஓகே, அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் ஒன்று. அன்டில் டில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அன்டில் பயன்படுத்தலாம், இல்லாட்டி டில் பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேயா, ஆனால் as long asன்னு என்னது, இருக்கும் வரை. நீ என்னை காதலிக்கும் வரை ஒரே மீனிங் தான், டில் அன்டில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, நீங்கள் டில் பயன்படுத்த இடத்துல நீங்கள் as long as போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ பேராகிராஃப் ஒன்றில் எதுக்கு இதெல்லாம் என்ன போட்டிருக்கேன்னா, பேராகிராஃப் ஒன்றில் நீங்கள் அன்டில்னு எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்டில் அப்படின்னு எழுதியிருக்கீங்க, அதை நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம். நீங்கள் 200 சொற்களுக்கு எழுதியிருக்கீங்க. நான் அன்டில் வந்து நீங்கள் ஒன்று தான், ஒரு வேர்டுக்கு எழுதியிருக்கீங்க. அப்போ கவுண்ட்னஸ் ஒன்றுன்னு சொல்லி எடுப்போம். ஆனால் நீங்கள் அதே மாதிரி as long as எடுத்தீங்கன்னா பாருங்கள், ஆஸ்க்கு 1, லாங்க்கு 2, ஆஸ்க்கு 3. பாருங்கள், சும்மா உங்களுக்கு 3 வார்த்தை இங்கே கிடைக்குது. அதான் நீங்கள் மாற்றீடாக உடச்சி அழகாக எழுதுனீங்கன்னு சொன்னால் மார்க்ஸ் கிடைக்கும். சரி, அந்த கவுண்ட்னஸ் கூடும். ஓகேயா, அடுத்து நாங்கள் பார்ப்போம் அன்லெஸ். அதாவது உங்களுக்கு தெரிய வேணும், இந்த இஃப் இருக்கு இல்லையா, இந்த இஃபோட எதிர்கருத்து தான் அன்லெஸ். இஃப்னு என்ன அர்த்தம், ஆம் ஆயின், என்றால் அப்படின்னு ஒரு மீனிங். நீ படித்தாய் என்றால் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இஃப்னா என்றால் அப்படி ஒரு மீனிங் தானே. அந்த இஃப் கூட அது இஃபை நாங்கள் எதிர்கருத்தா, இஃபோட எதிர்கருத்து தான் ஒரு என்டானியம் தான் நாங்கள் சொல்கிறோம் அன்லெஸ். அன்லெஸ்க்கு தமிழில் நாங்கள் சொல்லுவோம் ஒளிய. ஓகேயா, அன்லெஸ்க்கு தமிழில் அர்த்தம் ஒளிய. ஓகே, பிளாக் கலரில் இருக்கிறது விலங்குதான் தெரியா, ஒளிய. அன்லெஸ்னு என்னது, ஒளிய. இப்போ பாருங்கள், ரெண்டு வாக்கியம் சொல்ல போகிறேன். ஒன்று, நீ நன்றாக படித்தால் நல்ல பெறுபேறுகளை பெறுவாய். ரெண்டாவது, நீ நன்றாக படித்தாலும் ஒளிய சிறந்த பெறுபேறுகளை பெற மாட்டாய். பாருங்கள், முதலாவது வந்து பாசிட்டிவாக இருக்குது, ரெண்டாவது பாருங்களேன் நெகட்டிவாக இருக்குது. இஃப் அப்படி போட்டு சொல்கிறோம். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் கெட் ஆசம் ரிசல்ட்ஸ். ரெண்டாவதுல இஃப்பை வெட்டிட்டு இஃப்க்கு பதிலாக அன்லெஸ் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் நாட் கெட் குட் ரிசல்ட்ஸ் நெகட்டிவ்க்கு பண்ணுறோம். ஓகேயா, விளங்கினிச்சனன்னு சொல்கிறது. ஓகே, இஃப்போட எதிர்கருத்து தான் அப்படியே என்டோனியம் நாங்கள் சொல்கிறோம் அன்லெஸ். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் கெட் குட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா படித்தா நல்ல ரிசல்ட்ஸ் இருப்பீங்க. அன்லெஸ் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் நாட் கெட் குட் ரிசல்ட்ஸ்னால் நீங்கள் நல்லா படித்தாலும் ஒளிய நல்ல பெறுபேறுகளை பெற மாட்டாய் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகே ஓகே விளங்கியிருக்குன்னு நினச்சிறேன். அடுத்து பார்ப்போம். when, once, as, soon as. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்களே ஃபெமிலியர் ஆகியிருக்கும். when அப்படின்னு என்னது, பொழுது. நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனது அம்மா வந்தார். when I was studying my mother came. ஓகேயா, அப்போ அந்த when யார், நான் படிச்சிருக்கோம். when யார், அப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நான் சொன்னது சரிதான், இது எல்லாமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். பட் எங்களுக்கு தெரியாது இதெல்லாமே கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனான்னு சொல்லி தெரியாது. ஓகேயா, ரெண்டாவது பாருங்கள் ஒன்ஸ். ஒன்ஸ்ன்னு சொன்னால் ஒரு தடவை தான். ஆனால் பொழுது, அப்போ நீங்கள் வென் அப்படிங்கிறத மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
வென் அப்படிங்கிறத மறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் அல்லது while யூஸ் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, மறந்தால் இதை பயன்படுத்தலாம். அடுத்து பிள்ளைகள் as soon as, இதை கவனித்து கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் as soon as அப்படின்னு சொன்னால் அந்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். இப்போது அந்த சமயம்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமே. as soon as அப்படின்னா உடனே அப்படின்னு ஒரு மீனிங் உங்களுக்கு விளங்குமா இருக்கும். as soon asனா உடனே, அதாவது நான் உங்களுடைய மெசேஜை பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுவேன். நான் எங்கள் வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். சொல்லுமே சண்டை போடக்குள்ள நீ அடிச்சு தானே எங்கள் வீட்டுக்கு போன உடனே எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இல்லையான்னு பாரு. போன உடனேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே சமயம் போன அதே சமயத்தில் நாங்கள் அந்த வேலையை செய்வோம். 2 வேலையை செய்ய போகிறோம். நான் வீட்டுக்கு போன உடனே பார்க்க போகிறேன், நான் வீட்டுக்கு போன உடனே இந்த வேலையை செய்ய போகிறேன். அது உடனேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தம் தான் as soon as. ஓகேயா, இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா நீங்கள் ஃபெமிலியர் ஆகியிருக்குது. as soon as possible. ஓகேயா, as soon as possible நான் பயன்படுத்துவோம். as soon as possibleனா எனக்கு இயன்ற அளவு. as soon as possibleனா இயன்ற அளவுன்னு ஒரு அர்த்தம். என்னால் இயன்ற அளவு நான் சொல்லுவோம் இல்லையா, என்னால் இயன்ற அளவுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னால் கன்ஜங்ஷன்ஸ் என்னால் இயன்ற அளவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேயா, ஐ வில் டீச் யூ as soon as possible அப்படிங்கிற ஒரு மீனிங். இந்த நீங்கள் as soon as possible நீங்கள் பொருத்தமான இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த வேணும். பொருத்தமற்ற இடங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. as soon as possible அப்படிங்கிறத பொருத்தமற்ற இடங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. as soon as possible, as long as soon as, இந்த மாதிரியான சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ரொம்ப நல்ல வேர்ட்ஸ். அதாவது நாங்கள் அதை பயன்படுத்தி எழுதுனா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், எங்களுக்கு ஏவாரது ஷுவராக இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் எதை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணணுங்கிறத. பொருத்தமான இடத்துல யூஸ் பண்ண வேணும், பொருத்தமற்ற இடங்களில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை. as long as soon as possible, இது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான். பட் நீங்கள் பொருத்தமான இடங்களை யூஸ் பண்ணால் ஓகே. நான் கொஞ்சம் பாஸ்ட்டாக போகிறேன். அடுத்து whileன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதுவும் பொழுது தான். பட் நீங்கள் வென் யூஸ் பண்ணுற இடம் வேறு, while யூஸ் பண்ணுற இடம் வேறு. அடுத்து whereas, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். whereas நான் ரெட் கலரில் பிங்க் கலரில் மார்க் பண்ணுறேன். whereas அப்படின்னு சொன்னால் அதே சமயம், ஆகையால், அப்படி இருக்க. whereas அப்படி இருக்க நான் சொல்லும் இல்லையா, நேற்று பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று அவன் கத்திகிட்டு இருந்தான், அது இருக்க இவனும் இங்கே கத்திகிட்டு இருந்தான். எப்படி தான் நான் மேனேஜ் பண்ணுறது? அப்போ நான் தமிழில் பேசுவோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேயா, நேற்று பெரிய ஒரு தலைவலி, அவன் அங்கே கத்திகிட்டு இருந்தானா, அதே நேரத்தில் அதே சமயத்தில் அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இவனும் இந்த கத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா இப்போ அதே நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் whereas. இந்த மாதிரி இடங்களை நீங்கள் whereas யூஸ் பண்ணலாம். ஓகேயா, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி ஒரு பேராகிராஃப் எழுதுனா யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ போயிடுவீங்க. ஓகேயா, அடுத்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் யூ மஸ்ட் யூஸ் திஸ் ஒன். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, இந்த ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஐ எம் ஷுவர். ஒன்று இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்தும் ஸ்பைட் ஆஃப் அதான் அர்த்தம். பாருங்கள், நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அவன் நல்லவனாக இருந்தும் அப்படி இருந்தும் அவன் செய்யலையே. பாருங்களேன், அப்படி இருந்தும் அவன் போகல தானே. நான் பேசுகிறேன் தமிழில், நான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு வரலை இப்போது. அப்படி இருந்தும் அவன் போகலை, படிக்கலை அப்படின்னு சொல்ல முடியல. அவனுக்கு நல்ல வசதி இருந்தும் படிக்கலை, அப்படி இருந்தும் படிக்கலைன்னு சொல்ல இல்லையா. அப்படி இருந்தும்னு சொல்லக்குள்ள இன்ஸ்பைட் ஆஃப். நான் நிறைய கண்காணிச்சிருக்கிறேன். FWCயில் பேப்பர், அதாவது தொண்டமானார் பேப்பரில் இந்த மாதிரியான வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ப்ரொவைன்ஸ், நார்த் ப்ரொவைன்ஸ்லலாம் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு as soon as possible, as long as, in spite of, despite, இந்த மாதிரியான வார்த்தைகளை போடுறதுனால தான் உங்களுடைய ரிசல்ட்ஸ் கூடுது. ஓகே, லேஸ். அப்போ நீங்களும் இது செஞ்சால்
உங்களுக்கும் கூடும். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப்னா என்னது? அப்படி இருந்தும், இருந்த போதிலும், இருந்தும் கூட அப்படிங்கிற ஒரு மீனிங். அதாவது ஈவன் தோ அந்த மாதிரி தான் இந்த இன்ஸ்பைட் ஆஃப். ஓகேயா? அடுத்து டெஸ்பைட். டெஸ்பைட்டில் டிஸ்பைட். டெஸ்பைட்டில் ப்ரொனன்சியேஷன் டிஸ்பைட். டிஸ்பைட்னு சொன்னால் இருந்தாலும் அல்லது இருப்பினும். இருந்தாலும் இருப்பினும். ஓகேயா? டிஸ்பைட். நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் பட் வைல் பட்னு சொன்னாலும் இருந்தாலும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருதா? டிஸ்பைட்னு சொன்னாலும் இருந்தாலும் சொல்லிட்டு அர்த்தம் வருது. தோ அதாவது ஓல்தோ அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் சொல்லிட்டு ஒரு மீனிங் வருது. அப்போ நாங்கள் எதை யூஸ் பண்ணுறது? உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். வழக்கமாக எல்லா பிள்ளைங்களுமே பட்னே யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தியாசமாக எதாவது யூஸ் பண்ணணும், நல்ல மார்க்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் வித்தியாசமான சொற்களை நீங்கள் பயன்படுத்த வேணும். ஓகே, நீங்கள் பட் யூஸ் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தால் பட் யூஸ் பண்ணுங்கள். வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த டெஸ்பைட், ஈவன் தோ, ஓல்தோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சுக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகேயா? இப்போ நாங்கள் இது எல்லாத்தையுமே என்ன செய்வோம்? சபார்டினேட்டிங் க்ளோசஸ்ன்னு சொல்லுவோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். தே வெண்ட் ரன்னிங் ஓல்தோ /even though it was very hot. பாருங்கள், சூடாக இருந்தாலும் அவங்க ஓடினாங்க, சூடாக இருந்தும் கூட அவங்க ஓடுனாங்க. நான் சொன்னேன் பாருங்கள். இப்போ நான் சொன்னதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸை கீழே போட்டிக்கு. they went running although /even though it was very hot. அது சூடாக இருந்தும் கூட அவங்க ஓட ஆரம்பித்தாங்க, ஓடுனாங்க அப்படின்னு சொல்கிறது தான் they went running. நீங்கள் குழம்பிடக்கூடாது. இந்த வெண்ட்டுங்கிறது ஒரு verb. இது வந்து ஒரு ஜெரண்ட் verb. ஓகேயா? இது இந்த வெண்ட்டுங்கிறது ஒரு மெயின் verb. இந்த ரன்னிங்கிறது ஒரு ஜெரண்ட் verb. ஓகேயா? இப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் எழுத வேணும். பாருங்கள் என்ன செஞ்சுருக்காங்க. இங்கேயும் கமா போட்டுட்டு இதை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், கமா போட்டுட்டு இதை பயன்படுத்துகிறாங்க. சரியா? என்ன பயன்படுத்தக்குள்ள? ஓல்தோ பயன்படுத்தக்குள்ள. அடுத்து பாருங்கள், வி வெண்ட் டு த பீச் டிஸ்பைட் அல்லது இன் ஸ்பைட் ஆஃப் த ரெய்னி வெதர். மழை காலமாக இருந்தாலும் அவங்க என்ன மழை காலமாக இருந்தாலும். இன்ஸ்பைட் ஆஃப்க்கு நான் என்ன அர்த்தம் சொன்னேன்? இன்ஸ்பைட் ஆஃப்னு சொன்னால் இருந்த போதிலும், மழைக்காலமாக இருந்த போதிலும் அவங்க பீச்சுக்கு போனாங்க. இப்போ விளங்கினிச்சா? இப்போ நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிற முறையை நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து மூணாவது, we decided to go to the cinema because அல்லது as it was too cold to go to the beach. நாங்கள் பொதுவாக பிகாஸ்னையே பயன்படுத்துவோம். நீங்கள் பிகாஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் ஆஸ் பயன்படுத்தலாம். நான் சொன்னேன் ஆஸ் ஒன்று ப்ரிப்போசிஷனாக இருப்பார், என்னோட கன்ஜங்ஷனாக இருப்பார். ப்ரிப்போசிஷனாக இருக்கும் பொழுது போன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங், கன்ஜங்ஷனாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். ஓகேயா? பாருங்கள், நாங்கள் பிகாஸ் போடும் பொழுது அதாவது நீங்கள் செய்கிற பிள்ளைகளை நான் கண்டிப்பாக சுட்டி காட்டணும். நீங்கள் பிகாஸ் இப்போ நான் போன வெக்கேஷன் என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போக கிடைக்கல, ஏன்னா பிகாஸ்ன்னு போட்டு நாங்கள் பயன்படுத்துவோம். நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? முற்றுப்புள்ளியே போட்டுருவீங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் வி டிசைடட் டு கோ டு த சினிமா அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டு பிகாஸ் எழுதும் போது கேபிட்டல் பியில் எழுதுவீங்க. அப்படி எழுதுறது பச்சை பிள்ளை. விளங்கினிச்சா? நீங்கள் பிகாஸ் எழுதுகிற முறை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். வி டிசைடட் டு கோ டு த சினிமா பிகாஸ் இட் வாஸ் டு. அதை என்ன செய்யணும்? ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அண்டு ஓர் போடுறோம் தானே எங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனில், அதே மாதிரி தான் பிகாஸை ஜஸ்ட் போட்டுருங்க நடுவில். 2 வாக்கியத்தில் 2 தனி வாக்கியம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுவில் போட்டுட்டு ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகேயா? அடுத்து, மோனிகா லிவ்ஸ் இன் நியூயார்க் while whereas her brother lives in California. நான் வேராஸ்க்கு என்ன தமிழ் அர்த்தம் சொன்னேன்? அதே சமயம், ஆகையால், அப்படி இருக்க. பாருங்கள், மோனிகா நியூயார்க்கில் வாழ்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்க. அப்படி இருக்க அதே சமயத்தில் அவருடைய தம்பியோ அண்ணாவோ கலிஃபோர்னியாவில் வாழ்கிறாரு. அவர் நியூயார்க், இங்கே கலிஃபோர்னியாவில் வாழ்கிறாரு. இப்போ வைல் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வேராஸ் யூஸ் பண்ணலாம். விளங்கினிச்சா?
இப்போது நீங்கள் பாக்ரா பை சார்ட் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, பாக்ரா பை சார்ட் எழுதக்குள்ள நீங்கள் வைல் யூஸ் பண்ணுற முறை ஒன்று இருக்குது. சரியா? வைல் நாங்கள் எங்கே பயன்படுத்தணும்னு சொன்னால் 2 விஷயத்த கம்பேர் பண்ணும் பொழுது தான் வைல் யூஸ் பண்ண வேணும். ஓகேயா? நீங்கள் வெறுமனே வைல் யூஸ் பண்ணி அப்படி யூஸ் பண்ண வேணாம். உங்களுடைய மொழிநடையை கொஞ்சம் மாற்றுங்க. நீங்கள் வைல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகேயா, நீங்கள் வைல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் யூஸ் திஸ் ஒன். நீங்கள் என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணலாம். என்னத்தை யூஸ் பண்ணலாம், வேரஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அந்த போட்டிருக்கனே இதை பயன்படுத்தலாம் வைல்க்கு பதிலாக. ஏன், ஒரே தமிழ் அர்த்தம் தானே, மாற்றின பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட்க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், ஓல்தோ ஈவன் தோ பயன்படுத்தலாம். ஓகே, இதெல்லாம் பயன்படுத்தினா உங்களுடைய மொழிநடை நல்லா இருக்கும். அதை நான் சொல்ல வரேன். 5வது, he went to work after he finished his breakfast. பாருங்கள், ஆஃப்டர், பிஃபோர் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஜஸ்ட் நீங்கள் அந்த சொல்ல போடத்தான் இருக்குது 2 வாக்கியத்துக்கு முன்னுக்கும். உங்களுக்கு நான் ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபைனல் எக்ஸாமை உங்களுடைய பேப்பரை திருத்துறவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய கேபிட்டல் லெட்டர்ஸை நீங்கள் சரியாக எழுதுறீங்களா, பங்க்சுவேஷன்ஸ் நிறுத்தற் குறியீடுகளை சரியாக எழுதுறீங்களா, நேற்று படித்தமே எட்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸ் அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேயா? இப்போது நாங்கள் சும்மா நார்மலாக திருத்தி அனுப்புவோம் இல்லையா, நாங்கள் திருத்திருப்போம், எங்களுக்கு லேசி, நாங்கள் சோம்பேறித்தனத்தில் இருப்போம். இப்போ நீங்கள் எனக்கு பேப்பர் அனுப்பினாலும் நான் ஒரு சோம்பேறித்தனத்தில் இருக்கேன், இப்போ நான் தூக்க வெறியில் இருக்கேன்னா ஜஸ்ட் நீங்கள் அனுப்பியிருக்கிறத வாசித்து ரைட்டை போட்டு மார்க்ஸ் 5க்கு 5 எத்தனைன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிடுவோம். தட்ஸ் ஆல். ஆனால் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை திருத்த போகிறவங்க தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, நல்லா இண்டஸ்ட்ரியாக நல்லா சாப்பிட்டு கவனமாக போயிட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஆள் திருத்த போகிறதில்ல, எல்லாரும் இருப்பாங்க, சுற்றி முற்றி இருப்பாங்க. இப்போ நான் ஒரு பங்க்சுவேஷன்ஸ், நீங்கள் பங்க்சுவேஷன் ஒன்றும் போடலை, கமாக்கு பதிலாக நீங்கள் காட்புள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னா, கமாக்கு பதிலாக நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் இன்னொருத்தருக்கு அனுப்புவேன். அவர் அதை கண்டுபிடிச்சி மார்க்ஸை குறைச்சிடுவார். ஓகேயா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேணும். நாங்கள் எந்த டீச்சர்ஸ் யார் எது எப்படி சொன்னாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். இதெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் பிகாஸ் போடுற முறை வேறு, அண்டு போடுறது வேறு. ஸோ போடும் பொழுது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு வாக்கியத்தை முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஸோ வந்து கேபிட்டல் எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரியான பிழைகள் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி லெசன்ஸில் படித்து கொடுக்கும்போது அதை நாங்கள் சொல்லி காட்ட முடியும். ஒரு பேராகிராஃபில் நீங்கள் எழுதியிருக்கதை நான் போட்டு காட்டினேன்னா அந்த நிமிஷமே மறந்துடுவீங்க. ஓகேயா? அதான் இந்த லெசனுக்கு இவ்வளவு டைம் எடுத்து நான் செய்கிறேன், மனசில் போட்டுக்கோங்க. he went to work after he finished his breakfast. அவன் காலை உணவை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்வான், அவன் ஒர்க்குக்கு போவான். பாருங்கள், ஆஃப்டர் போல்டு பண்ணி காட்டியிருக்கேன், ஹைலைட் பண்ணி ஒவ்வொன்றையும் காட்டியிருக்கு தானே. பாருங்கள், ஜஸ்ட் அதுக்கு முன்னுக்கு கமா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே போடலை. இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ 2 தனி வாக்கியங்களை கூட்டு வாக்கியம் மாற்றுறது தானே இந்த கன்ஜங்ஷன்லாம் பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அந்த 2 வாக்கியத்தையும் சேர்க்க போகிறீங்க. அந்த 2 வாக்கியத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சேர்க்க போகிறீங்க. ஓகேயா? அந்த 2 வாக்கியத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சேர்க்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் அதை மறந்து என்ன செஞ்சுறீங்க, இந்த கன்ஜங்ஷனை போடும்போது 2 வாக்கியத்தையுமே பிரித்து விட்றீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. ஓகேயா? இப்போ நாங்கள் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கீழேயும் கொஞ்சம் இருக்குது, 6வது பார்ப்போம். he finished breakfast before he went to work. மேலே பாருங்கள், he went to work after he finished his breakfast. அவன் காலை உணவை முடித்தா பிறகு அவன் வேலைக்கு போனான். ஆஃப்டர் போடுறாங்க. ஓகேயா? பிஃபோர் போடும்போது பாருங்கள், அதே ஒன்றுமே இல்லை, ஆஃப்டர் போட்ட இடத்துல நாங்கள் பிஃபோரை போடுறோம். முன்னுக்கு ஒன்றுமே சேர்க்கல, ஜஸ்ட் அதை எட் பண்ணுறோம். பாருங்கள், நீங்கள் இந்த 6வது வாசித்து பார்த்தீங்கன்னா 2 வாக்கியம் இருக்கும். பாருங்கள், he finished breakfast அது ஒரு தனி வாக்கியம், he went to work அது ஒரு தனி வாக்கியம். அது 2ஐயும் இணைக்க பயன்படுத்தின ஒரு சொல் என்னது, பிஃபோர். அந்த சொல் என்னது, ஒரு இணைப்பு சொல், இங்கிலீஷில் கன்ஜங்ஷன். என்ன இதுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கணும். 7வது, I will go there if அல்லது provided that அல்லது as long as we go to. 7வது கொஞ்சம் பாருங்கள், நீங்கள் அங்கே போகிற வரைக்கும் நான் அங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி, as long as போட்டால் இப்போ நான் சொன்ன அர்த்தம் வரும். இதே நீங்கள் ப்ரொவைடட் தட் போட்டாலும் இப்போ நான் சொன்ன அர்த்தம் தான். இஃப் போட்டிங்கன்னா என்னன்னு ஒரு மீனிங் வரும். எப்படி, நீங்கள் கன்ஜங்ஷனாக பயன்படுத்தும் போது. ஓகேயா? இப்போ நீங்கள் இந்த இஃபை இன்றைக்கி கன்ஜங்ஷனாக தானே பயன்படுத்தியிருக்கிறீங்க, அப்போ என்னன்னு சொல்லி தான் மீனிங் ஒன்று வரப்போகுது. ஓகேயா? எப்படின்னா, நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன், நானும் போவேன். என்ன அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வருமே, மறைமுகமாக வரும்.
இப்போ விளங்கினுச்சா? இப்போ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஐ வாண்ட் கோ தேர் அன்லெஸ் யூ கோ டு. நான் முதலே சொன்னேன், இந்த இஃப் இதிൻ്റെ நெகட்டிவ் தான் யார்? அன்லெஸ். நாங்கள் இஃப் உடைய எதிர்க்கிறது தான் அன்லெஸ், ஒளிய அப்படிங்கிற ஒரு மீனிங். ஓகேயா? நீங்கள் போனாலும் ஒளிய நான் போக மாட்டேன். ஓகேயா? பாருங்கள், முதலாவது நீங்கள் எங்கே போனீங்கன்னா நானும் போவேன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, நீ போனாலும் நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுமே தானே. எப்படி சொல்கிறோம்? நீ சென்றாலும் ஒளிய நான் செல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த ஒளிய அப்படிங்கிறது தான் அன்லெஸ். ஓகேயா? என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள், இந்த ரெண்டு இருக்குது. ஐ வாண்ட் கோ தேர் அப்படிங்கிறது ஒரு தனி வாக்கியம், யூ கோ டு அப்படிங்கிறது ஒரு தனி வாக்கியம். ரெண்டையுமே இணைக்கிறதுக்கு இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு தனி வாக்கியம், இது வந்து ஒரு தனி வாக்கியம். ரெண்டையுமே இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கன்ஜங்ஷன் என்ன? அன்லெஸ். ஓகேயா? இப்போ நீங்கள் இப்படி தான் இதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஓகே. அடுத்து 9வது, we can leave when or once you are ready. நான் சொன்னேன் ஒன்ஸ்ன்னு சொன்னால் ஒரு தடவைன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் அந்த ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மீனிங் ஒன்று இருக்குது. வென் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வென்க்கு உள்ள இன்னொரு மீனிங்கை நாங்கள் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், நீங்கள் ரெடியாக இருக்கிறப்ப நம்ம போகலாம். we can leave when once you are ready. நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், இப்போ நான் கால் பண்ணி கேட்குறேன், நீங்கள் ரெடினா நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் தானே. எப்படி சொல்லலாம்? we can leave when you are ready அல்லது you can leave once you are ready அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? 10வது பார்ப்போம். you can't drive until or till you get your license. ஓகேயா? நான் சொன்னேன் அன்டில் டில், இது ரெண்டுக்கு உள்ள தமிழ் அர்த்தம் என்ன? வரை அப்படின்னு சொல்லித்தானே. நீங்கள் லைசன்ஸை எடுக்கும் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண இயலாது. சரிதானே? நீங்கள் எப்போ லைசன்ஸை எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எடுக்க இயலும். நீங்கள் லைசன்ஸ் எடுக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. ஓகேயா? இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி லெசன்ஸை கவனித்து படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க இயலாது. நான் அதான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றையுமே கவனித்து படிக்க வேணும். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கவனித்து படிக்காட்டி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க இயலா. இது யூ காண்ட் கெட் எனி குட் ரிசல்ட்ஸ் அன்டில் யூ ஸ்டடி ஹார்ட். ஓகே? அன்டில்னா வரைக்கும். ஓகே? ஓகே, நாங்கள் சபார்டினேட்டிங் க்ளோசஸை கவனித்து பார்த்தோம். இப்போ நான் சொன்னேன் பிள்ளைகள், அதாவது நாங்கள் முதலாவது பார்த்தோம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் இணைப்புகளை ஒருங்கிணைத்தல். அந்த கன்ஜங்ஷனை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது வாக்கியத்தில் நடுவில் பயன்படுத்துவோம். சரியா? ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிறதுக்கு நாங்கள் நடுவில் பயன்படுத்துவோம். எப்படி? இந்த மாதிரி பயன்படுத்துவோம், இந்த மாதிரி பயன்படுத்துவோம். ஓகேயா? ஆனால் இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு இன்னொரு முறை இருக்குது. எப்படின்னா, வாக்கியத்தில் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தில் நடுவில் நாங்கள் நடுவில் இல்லையே, முதல்லையே போட்டு நாங்கள் பயன்படுத்துவோம். ஓகேயா? அந்த மாதிரியானது இருக்கு. கொஞ்சம் பாருங்கள். ஓல்தோ, ஈவன் தோ. ஓல்தோன்னு என்னது? இருந்தாலும். ஈவன் தோனா இருந்தாலும் கூட. பாருங்கள், ஓல்தோ ஸ்லாஷ் ஈவன் தோ இட் வாஸ் வெரி ஹாட் தே வென்ட் ரன்னிங். பாருங்கள், ஒன்றே எப்படி போட்டோம்? நான் மேலே காட்டிட்டு வந்தால் உங்களுக்கு விளங்கமாக இருக்கும். இந்த ஒன்றை தான் மாற்றி கீழே எழுதியிருக்கு. அதான் பாருங்கள், இங்கே இது 1வது சென்டென்ஸ், இது 2வது சென்டென்ஸ். ஓகேயா? கன்ஜங்ஷன் எங்கே போட்டோம்? நடுவில் போட்டோம். ஓகேயா? இதே தான் கீழேயும் போட்டிருக்கு, கவனிச்சுப்பாங்க. இது 1வது சென்டென்ஸ், இது 2வது சென்டென்ஸ். நடுவில் நான் என்ன செஞ்சுருக்கோம்? கன்ஜங்ஷனை போட்டிருக்கோம். என்ன கன்ஜங்ஷன்? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேயா? இப்போ 2வது முறை மேலே எப்படி போட்டோம்? முதலாவது, 2வது நடுவில். பாருங்கள், 2வது முறை எப்படின்னா, முதலாவது நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த கன்ஜங்ஷனை போட்டுட்டு அதுக்கு பிறகு, சரியா, அதுக்கு இப்போது நான் 1 2ன்னு போட்டு காட்டுறேன்னு உங்களுக்கு விளங்குமாக இருக்கும். கிளியரா? ஓகே. தே வென்ட் ரன்னிங்கிறது 1வது சென்டென்ஸ். ஓகே, 1ன்னு போட்டுருங்க. இட் வாஸ் வெரி ஹாட் அப்படிங்கிறது என்னது? 2வது சென்டென்ஸ், 2வதுன்னு போடுங்க. ஓகேயா? அடுத்து நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன் கன்ஜங்ஷனை. ஓகேயா? இவர் யார்? கன்ஜங்ஷன். இதை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி குறிக்கிறேன். ஓகேயா? நான் எக்ஸ்ன்னு சொல்லி போடுறேன்.
ஒன்றாவது யார்? முதலாவது சென்டென்ஸ். ரெண்டாவது யார்? ரெண்டாவது சென்டென்ஸ். தனி வாக்கியங்கள். நடுவில் தான் இருக்கார் எக்ஸ். ஓகேயா? இப்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை அழிக்க போகிறேன். இப்போது நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது முறை எப்படின்னா, ஓகேயா, இது வந்து ரெண்டாவது. ஓகேயா, இது வந்து ரெண்டாவது சென்டென்ஸ். தே வென்ட் ரன்னிங்கிறது ஒன்றாவது சென்டென்ஸ். ஓகேயா, பாருங்கள், இது ஒன்றாவது சென்டென்ஸ், இது ரெண்டாவது சென்டென்ஸ். அப்போது எங்களோட அந்த கன்ஜங்ஷன் இங்கே இருக்கிறாரு, இவர் தான் எக்ஸ். இல்லைங்கனிச்சா? அங்கே எப்படி போட்டோம்? ஒன்றாவது எக்ஸ், ரெண்டாவது. ஓகேயா, ஒன்றாவது எக்ஸ், ரெண்டாவது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரெண்டாவது ஒன்றுன்னு சொல்லி போட்டோம். ஓகே, டிலீட் ஆகிருச்சு. இப்போ அதே மாதிரி தானே? ஓகேயா, அதே மாதிரி தான் நான் மேலே சொன்ன அந்த 10 சென்டென்ஸையும் கீழே என்ன செஞ்சுருக்கிறோம்? முதலாவது போட்டுக்கு மாற்றி எழுதியிருக்கிறோம். ஓகேயா? ஓகேயா? இப்போ நான் ஏன் இவ்வளோ டீப்பாக செய்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஓகேயா? முதலாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேணும். மூணாவது தான் இப்போ நான் படித்த ரெண்டுமே முக்கியம்தான், ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப 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 முக்கியம் என்ன தெரியுமா? இப்போ நாங்கள் படிக்க போகிற இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ் தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ கவனித்து நீங்கள் கேட்க வேணும். சரியா? இப்போ நான் பார்ப்போம். லிங்கிங் வேர்ட்ஸ் அக்ராஸ் சென்டென்சஸ். Linking words across sentences always link a second sentence to an idea in the sentence. That means they come at the beginning of the second sentence. Okay? என் குழம்பு வேணாம் என்னடா ஒன்று விலங்கிலே அப்படின்னு சொல்லி தமிழ் அர்த்தம் என்னன்னு சொன்னால், முந்தைய வாக்கியத்திற்கு மாறாக வாக்கியங்களில் சொற்களை இணைப்பதற்கு அல்லது அதே யோசனையை தொடர இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் பயன்படுத்தப்படும். அதாவது நாங்கள் முன்னுக்கு ஒரு வாக்கியம்னு பயன்படுத்துவோம், ஏற்கனவே பயன்படுத்தின வாக்கியத்துக்கு கூட இன்னொரு வாக்கியத்தை நாங்கள் சேர்க்கறதுக்கு பயன்படுத்துகிற சொற்கள் தான் லிங்கிங் வேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தினது தானே அந்த வாக்கியம், அந்த அதை தொடர்ற மாதிரி, அதை தொட்டு போகிற மாதிரி இன்னுமே நாங்கள் கொஞ்சம் வேர்ட்ஸை போட்டு சேர்க்கிறது தான் லிங்கிங் வேர்ட்ஸ். லிங்கிங் வேர்ட்ஸ் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது அதெல்லாமே லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, முதலாவது இன் எடிஷன். ஓகே, நான் சொன்னேன் இது ரொம்ப முக்கியம். நாங்கள் இப்போ பார்க்குறது இன் எடிஷன் அப்படின்னு சொன்னால், இன் எடிஷன் அப்படின்னு சொன்னால் அதோடு. ஓகேயா, இன் எடிஷன் அப்படின்னா அதோடு. நீங்கள் குறிச்சிக்கொள்ள வேணும் ஒரு பேப்பரில். இன் எடிஷன் என்னது? அதோடு. ஓகேயா. ஃபர்தர்மோர்னா என்ன? ஃபர்தர்மோர் அப்படின்னு சொன்னால் மேலும். ஓகேயா, ஃபர்தர்மோர் அப்படின்னா மேலும். நீங்கள் இதெல்லாத்தையும் பயன்படுத்துவீங்க தானே. நீங்கள் பேராகிராஃப், எஸ்ஸே, ஸ்பீச் ஏதாவது ஒரு எழுதக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க? இதெல்லாத்தையுமே பயன்படுத்துவீங்க. இன் எடிஷன் என்னது? அதோடு. இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க பாருங்களேன். நாங்கள் சுற்றுப்புற சூழலை ஒரு எஸ்ஸேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும், அதோடு எங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஓகேயா, we have to protect the environment. In addition, we have to save our lives. In addition அதோடுன்னு போடுறோம். ஃபர்தர்மோர்னு என்னென்னு சொன்னேன்? எனினும். எனினும் அல்ல, ஃபர்தர்மோர் அப்படின்னா மேலும். ஓகேயா, இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன். ஒரு எஸ்ஸேல நீங்கள் எழுதுறீங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். நாங்கள் பார்த்தோம், ப்ரீவியஸாக பார்த்தது. ஓகேயா, ஸ்பீச் படிக்கும்போது. ஓகேயா,
சாரி, நாங்கள் ஸ்பீச்சில் படிக்கலை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். 2019ஆம் ஆண்டில் வந்த தலைப்பு தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷுங்கிறதுல. இப்போ நாங்கள் அதுக்கு எழுதலாம் எப்படி தெரியுமா? நாங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? பல வகையான புத்தகங்களை படிக்கலாம். மேலும் அதனை எங்களது சக நண்பர்களுடன் பயன்படுத்தலாம், உரையாடலின் போது பயன்படுத்தலாம். ஓகேயா? we can find out அல்லது we can refer a lot of books. Furthermore, we can use the few words while we are talking with our friends. ஓகேயா? furthermore அப்படின்னு என்னது? மேலும் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டும். however என்னது? எனினும். ஓகேயா? however அப்படின்னா எனினும். இப்போ நான் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், எங்களது பாடசாலையில் நிறைய மாணவர்கள் பெர்ஃபெக்ட் தான், எனினும் அவங்களுடைய கடமைகளை சரிவர ஆற்றுவது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஓகேயா? தே ஆர் a lot of perfects in our school. However, they do not follow their responsibility அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? however என்னது? எனினும். ஓகே? however என்னது? எனினும். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, on the other hand. on the other hand என்ன? மறுபுறம். ஓகேயா? இது எல்லாமே என்னது? லிங்கிங் வேர்ட்ஸ். ஓகேயா? இப்போ நீங்கள் ஒரு பெரகிராஃப் ஒன்று எழுதுறீங்க, ஒரு தலைப்பொண்ணு வருது பெரகிராஃபில், ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்லுவோமே, ட்ரீஸ் ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பொண்ணு வருது. ஓகேயா? நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரகிராஃப் எழுதும்போது நீங்கள் மைண்ட் மேப் என்ன செய்யணும்? முதல்ல அது போடணும். முதல்ல அது என்னது? ட்ரீஸ்னால் என்னன்னு சொல்லி விளக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேயா? வாட் இஸ் த ட்ரீஸ். ரெண்டாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரீஸ். மூணாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரீஸ். முதலாவது நீங்கள் ட்ரீனா என்னென்னு எழுதணும், ரெண்டாவது ட்ரீ அதோடைய அட்வான்டேஜஸ் எழுதணும், மூணாவது ட்ரீ அப்படிங்கிறதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதணும். ஓகேயா? இப்படி சொன்னால் தான் உங்களுடைய பேராகிராஃப் சரி. இப்போது நீங்கள் அட்வான்டேஜஸ் எழுதிட்டீங்க. அட்வான்டேஜஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? மரங்கள் எங்களுக்கு அது தருது, நிழலை தருது, அதாவது ஃபர்னிச்சர்ஸ் தளபாடங்களை தருது, அப்புறம் பழங்களை தருது, மருந்து வகைகளை தருதுன்னு சொல்லிட்டு என்னென்ன தருதோ அவ்வளோத்தையுமே எழுதி விடுவீங்க அட்வான்டேஜஸ்க்கு. ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதும் போது யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறது இல்லை, பேராகிராஃப் எழுத தேவையில்லை தானேன்னு விட்டுறது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்த்தா மார்க்ஸ் ஆகிறது. ஓகே? டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதணும். ஓகே? அப்படி நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ரஃபாக போட்டு காட்டுறேன். ஓகே? இந்த கோடில் அவ்வளோத்துல என்ன செஞ்சிட்டீங்க? நீங்கள் அட்வான்டேஜஸ் எழுதிட்டீங்க. இப்போ நீங்கள் அட்வான்டேஜஸ் எழுதிட்டு அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுத போகிறீங்க. அப்படி நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதக்கு முன்னுக்கு ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு போடலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், மறுபக்கம் நான் சொன்ன இந்த அவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில வகையான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகேயா? ஒன் தி அதர் ஹேண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் குறித்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையுமே அதை நீங்கள் பாடமாக்க தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் உங்கள் மனசுக்கு வந்துடும். இப்போ நான் பாடமாக்குறேன்னா ஒன்றையும் நான் பாடமாக்குறது இல்லையே. அதாவது நாங்கள் எழுதும் பொழுது தமிழில் நாங்கள் எதாவது சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சிரு. பாருங்கள், எனினும்னு சொல்லக்குள்ள எனக்கு பிடிச்சதுக்கு ஆனால் நான் போகல, இப்போ ஆனான்னு சொல்கிறப்போ பட்டன் போட்டுரும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக தேடி தெரிஞ்சுக்கிட்டா ஓகேயா? ஆன் தி அதர் ஹேண்ட். அடுத்து நீங்கள் பயன்படுத்துவீங்க என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் நீங்கள் இந்த ஃபர்தர்மோர் பயன்படுத்துவீங்க, however பயன்படுத்துவீங்க, therefore பயன்படுத்துவீங்க. ஆனால் உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியாது. அதாவது as long as soon as possible, as soon asங்கிறது நீங்கள் பயன்படுத்துவீங்க, டக்குன்னு அதுக்கு மீனிங் கேட்டால் மறந்துடுவீங்க. ஏன்? நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஞாபகத்தில் இருக்கும், பட் மறந்துடுவீங்க. அப்படி அதுக்கான தமிழ் அர்த்தத்தை மறந்தனால தான் தேவையில்லாத இடங்கள் எல்லாத்துலேயுமே as long as possible இல்லை, as soon as possible, as long as soon as இப்படின்னு கண்டதெல்லாம் வந்துடும். ஓகேயா? அதனால தான் நான் தமிழ் அர்த்தத்தை சொல்லி இதுக்கான தமிழ்லேயும் உதாரணங்களை சொல்லிவிட்டு இங்கிலீஷ்லேயும் சொல்லிட்டு போகிறேன். ஓகேயா? இப்போ பார்ப்போம். ஒன் தி அதர் ஹேண்டில் நாங்கள் முடித்தோம். அடுத்து தேர்ஃபோர்னு சொன்னால் ஆகையால்.
எனவே. சரியா? தேர்ஃபோர்னா ஆகையால் அல்லது எனவே. இப்போ பாருங்கள், கடைசியாக நாங்கள் போன கிளாஸில் நேற்று நான் படித்தோம் எஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ஸ். அதுக்கு முந்தின நாள் படிக்கலை. அதுக்கு முந்தின நாள் நாங்கள் படித்தோம் வந்து ஸ்பீச். ஸ்பீச் படிக்கக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்பீச் எழுதுறதுக்கான சட்டகம் அமைச்சு தந்தேன் தானே. அதாவது இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். அதில் கன்க்ளூஷன் எழுதும் போது பாசிட்டிவாக சொல்லணும்னு சொன்னேன். ஆறுதலாக சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்படி சொல்லும்போது கடைசியாக தேர்ஃபோர் எனவே, நான் தமிழில் பேசுவேன், எனவே மாணவர்களாகி நாம் நட்பிரஜையாக வாழ வேண்டும். என்னவேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். தேர்ஃபோர் ஸோ அப்படின்னு சோன்னு பாருங்களே, எஸ் வந்து ஒரு எழுத்து, ஓ வந்து ஒரு எழுத்து. சோன்னு நாங்கள் டக்குன்னு சிம்பிளாக யூஸ் பண்ணாமல் தேர்ஃபோர்னு பயன்படுத்தணும். எனவே, ஆகையால். தேர்ஃபோர்னு என்னது? எனவே அல்லது ஆகையால். அடுத்து இதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்க வேணும். கான்சக்வெண்ட்லி ப்ரொனவுன்ஸ் பண்ண பயப்பட வேணாம். கான்சக்வெண்ட்லி. என்னது? கான்சக்வெண்ட்லி. கான்சக்வெண்ட்லினா இதன் விளைவாக. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் இதை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பேராகிராஃப், உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எல்லோரும் அடித்து சொல்லுவாங்க, நல்லா அந்த பிள்ளைக்கு எழுதுங்கிறது. கான்சக்வெண்ட்லினா இதன் விளைவாக. இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதுறீங்க, ஓகேயா? எப்படி பச்சை வீட்டு விளைவு, பச்சை வீட்டு விளைவு, அல்லது அமிலமழை பெய்கிறது, புவியின் அடுக்க, மண்ணரிப்பு, வெள்ளப்பெருக்கு, ஏதாவது ஒன்று இயற்கை அனர்த்தத்தை வச்சுக்கொள்கிறீங்களே. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை வச்சுக்கோங்களேன். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்னால உங்களுடைய என்வாரன்மெண்ட்டில் ஏற்படுற பிரச்சனைகள் கேட்குறாங்க. இயற்கை அனர்த்தங்கள் மூலமாக இயற்கை சூழலில் ஏற்படுற பாதகமான விளைவுகளை சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்வோம் குளோபல் வார்மிங். எப்போவுமே குளோபல் வார்மிங் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறோம். குளோபல் வார்மிங்னா என்னென்னு சொல்லிவிட்டு இதன் விளைவாக, சரியா, குளோபல் வார்மிங்கில் என்னென்ன ஏற்படுதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ இதன் விளைவாகன்னு சொல்ல போகிறோம் இல்லையா? அந்த இதன் விளைவாக அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரியலை. நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ நாங்கள் இதன் விளைவாகன்னு எழுதுனா நல்லா இருக்குமே. தமிழை யோசிச்சு பாருங்கள், கட்டுரை எழுதும் போது எப்படி எழுதுறோம் நாங்கள். என்ன இப்போ இங்கிலீஷில் அதை இப்படி எழுதணும். இதன் விளைவாக என்ன எழுதுறது? ஒரே வார்த்தை தான், கன்சக்வெண்ட்லி. அதை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கொண்டு எழுதலாம். எப்படி? கான்சக்வெண்ட்லி. CONSEQUENTLY. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும்? கான்சக்வெண்ட்லி. எப்படி? கான்சக்வெண்ட்லி. சரியான லேஸ். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும். அடுத்து ஃபெஸ்ட். நாங்கள் பேராகிராஃப் ஒன்று எழுதும் போது ஃபெஸ்ட், தேர்ட், ஃபைனலி அப்படி சொல்லி முடிப்போம் இல்லையா? ஸ்பீச்செல்லாம் எழுதும் பொழுது அதை தான் போட்டிருக்கிறேன். அது சரியான லேஸே உங்களுக்கு, ஓகேயா? அடுத்து நீங்கள் கீழே இருக்கிற இந்த பந்தியை கொஞ்சம் கவனமாக நாங்கள் வாசிக்க வேணும். ஓகே. லிங்கிங் வேர்ட்ஸ் across sentences are used either for contrast with the previous sentence or for continuing the same idea. Here are some examples. நான் மேலே சொன்னேனே, முதலே சொன்னேனே, ஒரு பழைய சென்டென்ஸை நாங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே போகணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதன் விளைவாக இந்த வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன, ஆகவே நாங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன வாக்கியத்தை தொடர்ந்து எழுதிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? இந்த லிங்கிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன பேராகிராஃப், இப்போ நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், பேராகிராஃப் ஒன்றில் இதை பயன்படுத்துங்க. ஒரு ஸ்பீச் நீங்கள் எழுதுகிற இங்கிலீஷில் எல்லாத்துலேயும் இதெல்லாம் பயன்படுத்த நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், கிளியராக நாங்கள் வாசிப்போம். Perth is a nice place to live for many reasons, including the fantastic summer weather and the beaches and parks. பார்த்தீங்களா, அண்டு போட்டிருக்குறாங்க. ஓகே, பிள்ளைகள் நீங்கள் கவனித்து கொள்ள வேணும். சம்மர் அப்படின்னு சொன்னால் குளிர்காலம், அதாவது பெர்த் அப்படிங்கிறது ஒரு இடம். சரி, ஓகே, அந்த இடம் வந்து குளிர்காலத்தில் வாழ்கிறதுக்கு மிக பொருத்தமான ஒரு இடமாக காணப்படுறது தான் இந்த பெர்த் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். ஓகேயா, இப்போ நான் சொல்லி தந்தேன் இல்லையா, இன் எடிஷன் ஏன் பயன்படுத்தியிருக்கிறாங்க? இன் எடிஷன் அப்படின்னா என்னது? அத்துடன் சொல்லி ஒரு மீனிங் இருக்குது, அதாவது அதோடு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இன் எடிஷன், அதோடு there are a lot of pubs, clubs, restaurants and cafes to enjoy. நான் சொன்ன அந்த
பெர்த் அப்படிங்கிறது வந்து குளிர்காலத்தில் வாழ்கிறதுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு இடம். அத்துடன் அங்கே பப்ஸ் இருக்குது, கிளப்ஸ் இருக்குது, அப்புறம் அங்கே கெஃபேஸ்ன்னு சொன்னால் கடைகள் அதெல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்களில் தான் ஷாப்னு பயன்படுத்துவோம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து கெஃபேன்னு பயன்படுத்துகிறோம். ஓகேயா? ஃபதமோரும் நாங்கள் பயன்படுத்தலாம். ஃபதமோர்னு என்னது? மேலும் இவ்வாறான இடங்கள் காணப்படுதுன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், டக்குன்னு அல்லது on the other hand மறுபக்கம். இப்போ மறுபக்கம் சொல்லக்குள்ள கெஸ் பண்ணணும் என்ன நடக்க போகுதுங்கிறது பாருங்கள். there is not much to do in winter when it's cold and rainy and much fun to do outdoor activities. பாருங்கள், பெர்த்துங்கிறது நல்ல இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளப் இருக்குது, பப் இருக்குது, கெஃபே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க? எடினும் அல்லது on the other hand போட்டிருக்காங்க. நீங்கள் இது ரெண்டையுமே எழுத இயலாது. உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். இதில் ஏதாவது ஒன்றில் ஐதர். ஓகேயா? பாருங்கள், ஒண்டி அதை ஹேண்ட் போடக்குள்ளே எங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு நெகட்டிவாக சொல்ல போகிறாங்க. குளிர்காலத்தில் அவுட்டோர் ஆக்டிவிட்டி செய்கிறது நிறையா அங்கே இல்லையா? ஓகேயா? தேஃபோர்னு என்ன? தேஃபோர்னு நான் சொன்னேன் எனவே நீங்கள் அது மறந்தால் கான்சக்வெண்ட்லி பயன்படுத்தலாம். கான்சக்வெண்ட்லின்னு என்னது? அதன் விளைவாக if you are planning to visit Perth, it is best to come between November and April, which is the hottest time. நான் சொன்னேன் இல்லையா, குளிர்காலத்தில் பெருசாக அங்கே ஒன்றுமே செய்கிறதுக்கு இல்லை. அதனால் சரி, அதான் பாருங்கள். therefore அதனால் இதன் விளைவாக நீங்கள் பெர்த்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இஃப் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நவம்பர் அல்லது ஏப்ரல் நவம்பர், அதாவது நவம்பர் அல்லது ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? வாங்க. ஏன்னா அங்கே தான் அப்போ சூடான காலமாக இருக்கும், ஹாட்டஸ்ட் டைமாக இருக்கும். இப்போ விலங்கு என்ன சொல்கிறது? பிஃபோர் யூ ட்ராவல் யூ நீட் டு திங்க் அபவுட் அ நம்பர் ஆஃப் திங்ஸ். நீங்கள் இங்கே பெர்த்துக்கு போகிற முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சில வகையான பொருட்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேணும். ஃபர்ஸ்ட் அல்லது நீங்கள் ஃபெஸ்ட்லின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபைனலி, தேர்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லி, ஃபைனலி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே? ஃபர்ஸ்ட், மேக் ஷுவர் யுவர் பாஸ்போர்ட் இஸ் அப் டு டேட். அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட், நீங்கள் பெர்த்துங்கிறது ஒரு கண்ட்ரியில் உள்ள ஒரு இடமே. இப்போ நீங்கள் அங்கே போகும் பொழுது உங்களுடைய பாஸ்போர்ட் என்ன செஞ்சுக்கோங்க? ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க? உங்களுடைய பாஸ்போர்ட்டில் அந்த ரேஞ்சை கூட்டிக்கோங்க. ஓகேயா? செகண்ட், ரெண்டாவது, கெட் சம் ட்ராவல் இன்சூரன்ஸ் இன் கேஸ் சம்திங் கோஸ் ஸ்ட்ராங் ஆன் யூர் ட்ரிப். அதாவது நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொதுவாக நாங்கள் இந்தியாவுக்கு போகிறது தானே. நாங்கள் வீக்கெண்ட் எல்லாமே இப்போ கொரோனா டைமில் போக இயலாது. நாங்கள் இந்தியாவில் போய்ட்டு தாஜ்மஹாலுக்கு போகிறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து என்ன செய்வாங்க? பிள்ளைகள் எல்லாமே இந்தியாவுக்கு போவாங்க, ட்ரிப் போவாங்க தாஜ்மஹாலுக்கு. அப்படி போகும்போது பிள்ளைகள் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நார்த் ப்ரொவின்ஸ் இருக்கிற ஜஃப்னா பாடசாலைகள்லாம் போயிருக்கிறாங்க. இருக்கிற மாணவர்கள் வேலையிலெல்லாம் போவாங்க. இப்போ அவங்க போகக்குள்ள கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுப்பாங்க, ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஏன் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, திடீர்னு ஏதாவது கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கு ஏதாவது போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு பாடசாலை இதை பார்த்துக்கொண்டு வழக்கு போட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் போகலாம். பொதுவாக பாடசாலை மாணவர்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதாவது சளி கட்டாமல் சும்மா நொமிலியாக கிடைக்கும். ஓகேயா? செகண்ட்லி சொல்லிட்டோம். தேர்ட்லி, மேக் ஷுவர் யூ பேக் அ ஹெட். கண்டிப்பாக என்ன செய்யுங்க? தொப்பி ஒன்று வச்சுக்கோங்க. a pair of sunglasses and some strong sunscreen for the beach. நீங்கள் அங்கே நிறைய பீச்செலாம் இருக்கும் தானே, என்ன செஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சன்கிளாஸஸ் எடுங்க, சன்ஸ்க்ரீன் எடுங்க. அடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தொப்பின்னு எடுங்க. ஏன்னா அப்போ சூடான காலமாக இருக்கும். இப்போ நவம்பர் அண்ட் ஏப்ரல். ஃபைனலி, சேஞ்ச் சம் மணி இன்டு Aussie dollars before you leave your country. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து நாங்கள் இப்போ இந்தியாவுக்கு போக போகிறோன்னா சும்மா கையை நீட்டிட்டு போகலுமா? ஸ்ரீலங்காவில் பேங்க்கில் இருக்கும், இப்போ நிறைய இருக்கே, பிஓசி ஏதாவது ஒரு பேங்க்கில் போயிட்டு எங்கள் சல்லி என்ன செய்யணும்? இந்தியாவில் டாலர்லே ரூபி, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும்.
சரியா? இப்போ பெர்த் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. பெர்த் அப்படிங்கிற அந்த பிளேஸ் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறோன்னா, அதாவது ஆஸ்திரேலியா தமிழில், இங்கிலீஷில் ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறோன்னா என்ன செய்யணும்? ஆஸ்திரேலியா டாலராக மாற்றணும். ஆஸ்திரேலியாவுக்குள்ள டாலருக்குள்ள பேர் தான் ஆசி டாலர். ஓகேயா? ஆசி டாலர். ஓகேயா? டாலர்னு தான் சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க்கில் போய்ட்டு எங்களுடைய சல்லி என்ன செய்யணும்? ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற அந்த டாலரை மாற்றிக்கணும். அப்படி மாற்றினா தான் நாங்கள் அந்த பெர்த் ஆஸ்திரேலியாவுக்கு போனதுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா காசை கொடுத்து வாங்கி கொள்ளலாம். ஓகேயா? ஆனால் எக்ஸ்பென்சிவ் விலை கூடுதலாக இருக்கும். அதாவது எங்களுக்கு தெரியும் எங்களோட 136 ரூபா 48 சரியா? இப்போ எங்கள் கையில் 136 ரூபா 48 இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அதுதான் ஆஸ்திரேலியாவில் $1. ஆஸ்திரேலியா $1 வந்து எங்களோட நாட்டில் 136 ரூபா 48 ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் பேங்க்கில் மாற்றிட்டு போகணும். ஓகே, இப்போ இது ஒரு பேராகிராஃப், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேராகிராஃப், நல்ல ஒரு பேராகிராஃப். இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு வரலாம் எக்ஸாமுக்கு. ஓகே, இப்படியே வராது, ஒரு COVID-19 சம்மந்தமாகவும் வரலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளவு கன்ஜங்ஷன் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது, அதாவது அண்ட், ஓர், ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பயன்படுத்தியிருக்காங்க. சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நிறையாவே இருக்குது. லிங்கிங் வேர்ட்ஸ் இருக்குது. பாருங்கள் எத்தனை போல்டு பண்ணி காட்டியிருக்காங்களே எல்லாத்துலேயுமே. அதாவது இன் எடிஷன், ஃபதமோ, ஹவவர், ஆன் தி அதர் ஹேண்ட், இது எல்லாமே கன்ஜங்ஷன். எத்தனை கன்ஜங்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது என்ன கன்ஜங்ஷன்? லிங்கிங் வேர்ட்ஸில் உள்ள கன்ஜங்ஷன் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்களேன். இது எல்லாமே எங்களுக்கு கண்டிப்பாக அவசியமானது. அதனால தான் இன்றைக்கி கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் 3ஆக பிரித்தோம். என்ன? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ரெண்டாவது சபோர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், மூணாவது லிங்கிங் வேர்ட்ஸ். இதை 3மே அத்தியாவசியமானது. என்ன செய்யுங்க? கண்டிப்பாக இது நீங்கள் ஸ்டடி பண்ண வேணும். ஓகே, நாங்கள் ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் செய்வோம். 2 வினாக்களை செஞ்சு பார்ப்போம். சூஸ் த பெஸ்ட் வேர்ட் ஆர் ப்ரேஸ் டு ஃபில் த கேப்ஸ். பொருத்தமானது தெரிவு செஞ்சு இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றாவது, வி ஏட் அ பீட்சா blank a kebab. சரியா? நாங்கள் பீட்சாவை சாப்பிட்டோம், blank a kebab. கெபப்னா ஒரு சாப்பாடு சாமா. சரியா? என்ன வரும்? பட் போட்டால் ஆனால். பாருங்கள், நாங்கள் ஒரு பீட்சா சாப்பிட்டோம், ஆனால் ஒரு கெபப் பொருத்தமே இல்லை. நாங்கள் இப்போ அண்ட் போட்டு பார்ப்போமே, மற்றும். நாங்கள் ஒரு பீட்சா மற்றும் கெபப் சாப்பிட்டோம், அது பொருத்தம். நாங்கள் ஒரு பீட்சா சாப்பிட்டோம், அதனால் ஒரு கெபப் பொருத்தம் இல்லையே. அப்போ என்ன பொருத்தமாக இருக்குது? அண்டு தான் பொருத்தமாக இருக்குது. அண்டு யார்? என்ன கன்ஜங்ஷன்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் அண்ட். ஓகே, அடுத்து நான் பார்ப்போம். ரெண்டாவது கொஞ்சம் பார்ப்போம். அதாவது நாங்கள் இது முடிச்சிட்டோம். ரெண்டாவது பார்ப்போம். we had some cake blank we didn't have any coffee. நாங்கள் கேக் சாப்பிட்டோம். முதலாவது we had some cakeனா நாங்கள் கேக் சாப்பிட்டோம், blank we didn't have any coffee. நாங்கள் கேக் சாப்பிட்டோம், ஆனால் நாங்கள் காஃபி குடிக்கலை. ஓகே, நாங்கள் கேக் சாப்பிட்டோம், காஃபி குடிக்கலை. இப்போ நாங்கள் நடுவில் என்ன போட போகிறோம்? ஆனால் அப்படிங்கிறது போட போகிறோம். சரி மாதிரி லேஸு. அன்லெஸ் என்னது? ஒளிய தானே. அன்டில் என்னது? வரை. டில், அன்டில் இதெல்லாமே வரை. பட்ங்கிறதும் என்ன? ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதாவது நாங்கள் தமிழ் விளக்கத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரியா? லாங்குவேஜ் சரியான லேஸு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப லேஸு. தமிழ் விளக்கத்தோடு போனால், தமிழ் தெரியாமல் இங்கிலீஷ் படிக்க இயலா. அதுதான் நீங்கள் இன்றைக்கி பேஸ்மெண்ட். ஓகே, நாங்கள் கேக் சாப்பிட்டோம், காஃபி குடிக்கலை. நடுவில் என்ன போட போகிறோம்? நான் கேக் சாப்பிட்டோம், ஆனால் காஃபி குடிக்கலை. ஆனாங்கிறது என்னது? பட். அப்போது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? இதையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த கீழே இருக்க ஏது அவலமோ அது அவலத்தையும் நான் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் செஞ்சு எனக்கு அனுப்ப வேணும். ஓகே, இந்த சாப்டரை நான் இப்படி ஃபுல்லாக டீப்பாக 1.5 hour செய்கிறதுக்கான ரீசன், இது ரொம்ப முக்கியமானது. இது சும்மா நாங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டுமே இது உதவி செய்யலை. நாங்கள் இதை ஃபுல்லாக நல்லா படித்தா எங்களுடைய O level இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாம் பேப்பர் ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாக டீப்பாக
நான் சொல்லி தந்தேன். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. நாங்கள் நாளைக்கு இன்னொரு லெசன் பார்ப்போம். நாளைக்கும் இந்த மாதிரி பெரிய டியூரேஷன்லாம் இருக்காது, சும்மா ஒரு 5 மினிட்ஸில் போடுவேன். நான் இவ்வளவு டியூரேஷன் எடுத்து போட்டதுக்கான ரீசன் இது இம்பார்ட்டண்ட். அதான் இம்பார்ட்டண்ட். நான் பொதுவாக கன்ஜங்ஷனுங்கிறது சரியான லேஸு, ஒரு 5 நிமிஷத்தில் படித்து கொடுக்குற ஒரு பாடம். ஆனால் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 1 2 6 6 சாப்டர்ஸை உள்ளடக்கி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். சரியான கஷ்டம், ஆனால் லேசான முறையில் ஒரு டியூட் ஒன்று செஞ்சு கஷ்டப்பட்டு உங்களுக்காக கன்ஜங்ஷனோட இன்னும் சில முக்கியமான தியரிஸை சொல்லி கொடுத்துருக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் கேட்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேயா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாம் பேப்பர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அழகாக செய்யணும். மைண்டில் வச்சுக்கோங்க, நாங்கள் சாதாரணமாக எழுதுறது ஓகே. சாதாரணமாக நாங்கள் இங்கிலீஷில் போய்ட்டு ஒரு எஸ்ஸேவோ ஒரு பேராகிராஃபோ எழுதிட்டு வந்தால் சி எதிர்பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு ஏ வேணும் அப்படின்னு நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய மொழி நடை நல்லா இருக்கணும், ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். அதை எப்படி திரும்ப ஹை ஸ்டாண்டர்டாக மாற்றுறது? பாருங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். பாருங்கள் எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இன் எடிஷன், ஃபர்தர்மோர், தேர்ஃபோர், கன்செக்வென்ட்லி, ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லி, ஃபைனலி, இதெல்லாம் பயன்படுத்தினா பேராகிராஃப் எங்கேயோ போயிடும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு டைம் இல்லை தான், இதெல்லாம் மனசில் வச்சுக்கோ. ஆனால் இதெல்லாமே வார்த்தைகள். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு கொப்பிலே ஒரு தாளில் எழுதி கொண்டு தமிழ் அர்த்தம் இருக்கே, தமிழ் அர்த்தத்தையும் நான் சொன்னது மாதிரி எழுதணும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிழையாக வரும். ஓகேயா? நான் சொன்னது மாதிரி எழுதி நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி ரீகால் பண்ணி உங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து படித்ததுக்கு. ஓகே.